நாதமுனி ஷடகோபன்சேன நாதன் இன்னமுதத் திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. சாந்தியாதி சத்குணர்யுக்தம் அனந்தாரியபதாசிதம் கோதண்டராமவர்யாக்கியம் குருத்தமமஹம் பஜே. ஸ்ரீசைலவம்சதாதனசம்மசூரே பாதாம்புஜ பிரணேனம் ததவாப்தமந்திரம் ஸ்ரீமன்றிசிம்ம குருவர்ய கிருபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்மகுணாட்யமீடே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவே ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். अधराहितचारुवंशनालाः मकुटालम्बिमयूरपिञ्चमालाः हरिनीलशिला विभङ्गनीला प्रतिभाः सन्तु ममान्तिमप्रयाणे. करारविन्देन पदारविन्दं मुखारविन्दे विनिवेशयन्तं वटस्य पत्रस्य पुटे शयानं बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. இன்னைக்கு இந்த அருமையான சன்னிவேஷத்தில் சாயங்காலம் இந்த சமயத்துக்கு கோதூளிகா பட்டலம்னு பேர். இந்த சமயத்துக்கு இது முகூர்த்த காலம். கார்த்தால சூரியோதயம், சாயங்கால அஸ்தமனம், இது ரெண்டுத்துக்கும் கோதூளிகா சமயம்னு பேர். அதான் மாடுகள் திரும்பி வரும். அந்த சமயத்தில் மாடுகளுடைய கால் குழம்பு இருக்கு இல்லையா, அந்த கால் குழம்பு பட்டு மணல் பறக்கும், தூசி பறக்கும். அந்த தூசி கிளம்புற நாழி, அதனால இதுக்கு கோதூளிகா சமயம்னு பேர். இதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த நேரம். இது கோ வந்தா பின்னாடி யார் வருவான்? கோபாலன் வருவான். அந்த கோபாலன் யாரு? கிருஷ்ணன். அதனால இது கிருஷ்ணனுடைய சமயம். நான் 4 மணிக்கு உபன்யாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கிருஷ்ணனுடைய சமயத்துல தான் நீ உபன்யாசம் பண்ணணும்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டேன். அதனால அவருடைய சமயத்தில் நடக்கிறது. பகவத்கீதையில் பெருமாள் சொல்லுவார், யந்திராரூடாணி மாயையா. நான் ஒரு யந்திரம் வச்சிருக்கேன், அந்த யந்திரத்துலலாம் உங்களை ஏற்றி உட்கார வச்சு நான் தான் விளையாடுறேன் அப்படிங்கிற. நம்மளாம் அவருக்கு விளையாட்டு பொருட்கள். யாருக்கு? பெருமாளுக்கு. அதனால் நம்மளை ஆட்டுவிப்பவன் அவன் தான். நாம் பிளான் பண்ணணும். அதுக்கோசரம் எல்லாமே அவரே பண்ணிடுவார்னு இருக்கிறார். பழம் எப்போதுமே தானாக விழாது. சில சமயம் நாம் எடுத்து பழுக்க வைக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் சத்தர்ம விஷயங்கள், சச்சிந்தனை, சிறந்த தர்மம். தர்மத்திலே சிறந்த தர்மம்ன்றது உண்டு. சிந்தனையிலையும் சிறந்த சிந்தனை, சுத்த சிந்தனை, சச்சிந்தனை. சத் விஷயங்களை பேசுறது சச்சிந்தனை. அதனால் சுத்தமான எம்பெருமானுடைய கதைகளை பேசுவது, எம்பெருமானுக்கு பிரியமான பாகவதர்களுடைய கதைகளை பேசுவது, இதெல்லாம் தொன்று தொட்டு வழக்கம். இதெல்லாம் எப்பொழுதுமே, இன்று நேற்று அல்ல, எப்பொழுதுமே இது வழக்கத்தில் உள்ளது தான். இன்னைக்கு போன வாரம் ராதா கல்யாணம், ரொம்ப ஆச்சரியமாக ராதா மாதவ கல்யாண மகோத்சவம் ரொம்ப ஆச்சரியமாக ஏற்பாடு பண்ணி ரொம்ப நல்லா நடந்தது. அடியனால் கலந்துக்க முடியலன்றத தெரிவிச்சுக்கிறேன். நான் மாமி ரொம்ப கூப்பிட்டா, வர சொல்லியிருந்தா. அன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வர முடியல. உபன்யாசத்துக்கு அவசியம் வரணும்னா முன்னாடியே வந்துடுங்க. குழந்தைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எல்லோரையும் நீங்கள் பார்க்கணுன்னா அவசியம். அது அடியனுடைய பாக்கியம். அதே மாதிரி இந்த காட்டாங்குளத்தூர் பிராமண சங்கம் ரொம்ப அருமையான காரியம். சங்கே சக்தி கலவுயுகே. கலியுகத்தில் சங்கம், சங்கம்னா என்ன சொல்லி, இப்போ சங்கம்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது தமிழ் அர்த்தம், தமிழ் சொல் கிடையாது, அது சம்ஸ்கிருத சொல். சங்கம் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது, ஒன்று கூடி இருப்பது. இதே நமது ஆச்சாரியன்லாம் அதுதான் பிரார்த்திக்கிறார். என்ன சொல்கிறேன்னா, பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தைய அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதனை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். நான் எங்கே வசிக்கணும் ரங்கநாதா? நான் எங்கே தெரியுமா வசிக்கணும்? பரஸ்பர ஹிதைஷினாம், நமக்கு யார் நல்லதை விரும்புகிறார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு நான் நல்லதை விரும்ப வேண்டும்.
இப்படி பரஸ்பரமாக என்ன விருப்பம் என்னென்னா, உன் கைங்கரியம், உன்னை பற்றி பேசுறது, உன்னை பற்றி பாடுறது. இன்னைக்கு பாருங்க, பாட்டெல்லாம் வேறு எதுனா இருந்ததா? பாட்டெல்லாம் வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் எம்பெருமானை பற்றிய சிந்தனை. இதுதான் காலக்ஷேபம், இதுதான் சத்விஷயம், இதுதான் சதாச்சாரம். இப்படி தான் சமயத்தை போக்கணும். சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவி சொன்னார், நான் தலைப்புலேருந்து மாறல, தலைப்புக்கு எனக்கு சமயம் கொடுத்துட்டான். 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு தலைப்புக்குன்னு இருக்கா. நல்ல ஒரு 15 நிமிஷம் அப்படி எடுத்துக்கிறேன், 1/2 மணி நேரம் அப்புறம் உபன்யாசத்தை பண்ணுறேன். இந்த சமயத்தில் ஒரு கவி சொல்கிறார், காலத்தை எப்படி போக்கணும். காலம் எல்லாருக்குமே போயிடும். ஆடு மாடு கோழி பறவை மனுஷன் ஆண் பெண் பெரியவா சின்னவா எல்லாருக்கும் காலம் போயிட்டே தான் இருக்கும். காலம் போயிடும், காலம் நிற்காது. ஏன்னா ஒரு க்ஷணம் போச்சுன்னா போனது தான், போன க்ஷணம் போனது தான். நேற்று நம்ம பெருமாளை நினைக்கலையா, இப்போ திருப்பி கிளாக்கை திருப்ப முடியாது. அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அதனால் எப்படி காலத்தை போக்கணும்னா, காலத்தை போக்குறதுல 2 விதம் தான் இருக்குதான். ஒன்று நல்ல விதம், இன்னொன்று கெட்ட விதம். பாட்டு பாடினா குழந்தைகள்லாம் இன்னும் ஏதோ நிறைய பேர் பண்ணிருக்கா போல் இருக்கு. சாகித்ய சங்கீத கலாவிஹீனஹா சாட்சாத் பசு புட்ச விஷாணஹீனஹா. இது 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த பர்த்ருஹரின்ற கவி. இவர் விக்ரமாதித்ய மகாராஜாவுடைய அண்ணான்னு கூட சொல்லுவார் இவர். அவர் சொல்றார், சாகித்ய சங்கீத கலாவிஹீனஹா சாட்சாத் பசு. யார் யாருக்கெல்லாம் வந்து சாகித்யம், சாகித்யம்னா லிட்ரேச்சர், இங்கிலீஷில் சொன்னால் லிட்ரேச்சர், சாகித்யம் சொல்கிற புஸ்தகங்கள், ஏதோ ஒரு புஸ்தகம் எது ஒன்றாலும் இருக்கலாம். திருப்பாவையாக இருக்கலாம், திரும்பாவையாக இருக்கலாம், பிரபந்தம், வேதம், ஏதோ ஒன்று, நாராயணியம், மகாபாரதம், ராமாயணம், எதோ ஒன்றாலும் எடுத்துங்கோ. அதெல்லாம் படிக்கிறது சாகித்யம். சங்கீதம் பாட்டு கற்றுக்கிறது, நடனம் ஆடுறது, வீணையெல்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் சங்கீதம். அதுக்கப்புறம் கலா, கலைன்றது என்னென்னா 64 கலைகள் சொல்கிறோம் இல்லையா. இது மூணுத்தில் எதனா ஒன்றாவது, 3 இல்லாட்டா கூட எதனா ஒன்றாவது கற்றுக்குங்கோ, தெரிஞ்சுங்கோ. அதில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய மனசே அதில் செலுத்துங்கோ. அப்படி செலுத்தலை அப்படின்னா சாக்ஷாத் பசு, அவர்கள்னா மிருகம்தான் அவர்கள். இந்த 3த்துலேயும் யாருக்கு வந்து மனசு செல்லலையோ அவர்கள் மிருகங்கள். ஆனால் மிருகங்களே இப்போ தாளத்துக்கு ஆடுறதுன்னு சொல்லி நிறைய பார்க்குறோம் நாம். இந்த யானை ஆடுறது, பசு ஒரு இடத்துல போய் நிற்கிறதா, வேதம் சொல்லச்சு அழகாக போய் படுத்துக்கிறதான். அதெல்லாம் பூர்வ ஜென்ம ஞானம் துளியூண்டு அது பின்னாடி வரும் நமக்கு. அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதனால் சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாட்சாத் பசு புச்ச விஷாணஹீனா. கொம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, வால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பசுதான் அப்படின்னு சொன்னார். ஆக இதெல்லாம் சத்விஷயம்னு சொல்ல வரேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் சத்விஷயம், சதாச்சாரம், சத் தர்மம், காலக்ஷேபம். ஏன்னா பெருமாளை பற்றி இது பேச போகிறோம், பெருமாளை பற்றி தான் பாடினார், பெருமாளை பற்றி தான் எல்லாம் பண்ணிங்க. நடனம் ஆடினது பெருமாளுடைய விஷயமாக தான் பேசினோம். இதெல்லாம் காலக்ஷேபங்கள். காலத்தை சரியாக கழித்தல் காலக்ஷேபம். கடைசியாக உபன்யாசம். தலைவருடைய உரையை கேட்டோம், அது மாதிரி பொருளாளருடைய அவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டோம். ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ப்ரோக்ரெசிவாக முன்னேற்ற பாதையில் இந்த காட்டாங்குளத்தூர் பிராமண சங்கத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் ப்ரோக்ரெசிவாக போயிட்டுருக்கு. இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம், அவள்லாம் ஒரு பக்கம் முயற்சி எடுத்து நிறைய ஒரு பக்கம் பண்ணுறா. ஒரு காயினுக்கு 2 சைடு சொல்லுவா இல்லையா, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் எல்லாரும் இருந்து இவ்வளோ பேர், நிறைய பேரோட பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தா. இவ எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் வேலை செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள்லாம் கூட இருந்து செய்கிறீங்க இல்லையா, இது இன்னொரு பக்கம். இதுவும் இருக்கணும், இதுவும் வேணும். வெறும் கூட்டம் மட்டும் இருந்துட்டா பத்தாது, அதுக்கு எடுத்து செய்யக்கூடியவா வேணும். வெறும் எடுத்து செய்யக்கூடியவா மட்டும் இருந்தால் பத்தாது, அதை இருந்து பங்களித்து கூட சமயத்தை செலவழித்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்து செய்கிறவாளும் வேணும். இப்படியாக இருவரும் சேரும் பொழுது இது உத்தமமாக அமையும். இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் காட்டாங்குளத்தூர் பிராமண சங்க உறுப்பினர்கள், அதில் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீ ஸ்ரீ தினகர பட்டாச்சார் அவர்களுக்கும், உபதலைவர் வரதராஜ பட்டாச்சார் அவர்களுக்கும், செயலாளர் ஸ்ரீமான் பத்ரிநாராயணன் அவர்களுக்கும், ஸ்ரீமான் கணேசன் பொருளாளர் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விழா குழுவினர் மற்றும் எல்லா உறுப்பினர்கள், முன்னாள் கமிட்டி மெம்பர்கள், இனிமே வரப்போகிற கமிட்டி மெம்பர்கள் எல்லாருக்குமே எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் சார்பாக எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.
ஏழை நிவாரணங்கள், மருத்துவ உதவி, கல்வி உதவி, பொது நலம் மேம்பாடுன்றதை வச்சு ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் நிறைய விஷயங்கள் அவள் செய்ய போகிறாங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஒன்றுன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் வர்த்ததாம் அபிவர்தாம் சொல்லிட்டு நிறைய வளரணும்னு நான் இந்த நேரத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். மேலே நாம் விஷயத்துக்கு போவோம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनम् अम्बुदश्यामम् आयताक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये. श्रीकृष्णाय ते नमः. ராதா கிருஷ்ணன், ராதை கிருஷ்ணன், இவா ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? ராதைனா யாரு, கிருஷ்ணன்னா யாரு? கிருஷ்ணன்னா பரமாத்மா சிவன் நாராயணன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான்னு தெரியும். அப்ப ராதை யாரு? ராதா கல்யாணம் பண்றீங்க இல்லையா? சீதா கல்யாணம் யாரனா பண்றாளா? ருக்மிணி கல்யாணம் ஏன் ராதா கல்யாணம் மட்டும் பண்றா? எதுக்கு ராதா கல்யாணம் மட்டும் பண்ணணும்? எங்கேயும் சீதா கல்யாணம் பண்றது இல்லை. உபன்யாசம் நடக்கிறது, அடியனே உபன்யாசம் பண்ணிருக்கேன். கோதா பரிணயம் அதுவும் உபன்யாசம் நடக்கிறது. பெருமாள் சன்னதியில் நடக்கிறது கோதா பரிணயம். அந்த பெருமாள் சன்னதியில் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிறது. என்னைக்கு? போகி உற்சவத்தன்னைக்கு ஒரு நாள் நடக்கிறது, திருவாடிப்புற தண்ணிக்கு நடக்கிறது. அவருடைய அவதார தினத்தன்னைக்கு சில கோயிலெல்லாம், நிறைய கோயிலில் இது கல்யாணோத்சவம் பண்ணி வைக்கிறாங்க. இது சன்னதியில் ஆகம முறைப்படி நடக்கிறது. நம்மள மாதிரி ஜனங்கள் சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம் பண்றதில்லை. ஆனால் ராதா கல்யாணம் பண்றோம். இன்னைக்கு அது ரொம்ப பிரசித்தமாகவே இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷங்களாகவே நான் கேள்விப்படுற ராதா கல்யாணம் நடக்கிறது. படித்து வேதங்களை அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்களை படித்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்வது, இது கர்மயோகம். கர்மயோகம்ன்றது வந்து அதாவது இந்த 3 யோகமே விடாமல் பண்ணணும். இந்த 3 யோகமே விடாமல் பண்ணணும். ஒரு நாள் நான் பண்ணிக்கிறேன் சுவாமி, என்னால் நாளைக்கு முடியாது, கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. 3 யோகத்தில் எதனாவது யோகத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து பண்ணணும், விடாமல் பண்ணணும். அதுக்கோசரம் உத்தியோகம் போகக்கூடாதுன்றது கிடையாது, படிக்கக்கூடாதுன்றது கிடையாது, முனிவர்கள் ஆயிடணும்னு சொல்ல வரல. அத்தியனம் அத்தியாபனம் இது ரெண்டும் நமக்கு விதிச்சிருக்கக்கூடியது. நமக்குன்னா நான் சொல்றது பிராமண சங்கத்தினால் நான் அதை சொல்றேன். நமக்கு விதிச்சிருக்கக்கூடியது அத்தியனம் அத்தியாபனம். எல்லாத்தையும் கத்துக்கணும், திருப்பி அதை கற்றுக் கொடுக்கணும், ரெண்டுமே பண்ணணும். இது ரெண்டுமே முக்கியமானது. அப்படி வரும்பொழுது இப்போ எம்பெருமானை பற்றி நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ கிருஷ்ணனை பற்றி ஆரம்பிக்கிறோம். கிருஷ்ணன் யாரு, ராதை யாருன்னா 2 பேரும் வேறு வேறு அல்ல. இந்த ராதா கல்யாணமானது பக்தி மார்க்கத்தை சேர்ந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சொன்னோம். கர்மயோகம்ன்றது கர்மாவை பண்ணி 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 அந்த கர்மாவையே காத்தால் எழுந்துக்கிறது, சூரியோதயம் முன்னாடி எந்த நாழிகளை சொல்லிருக்காளோ அந்த நாழிகளை எழுந்துக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, சந்தியாவந்தனம். அது குளிர் மாசமா இருந்தாலும் சரி, மார்கழி மாசமா இருந்தாலும் சரி, அது வசந்த ருத்து வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அந்த நாழிக்கு எழுந்துக்கணும், அந்த நாழிகளை குளிச்சுடணும், அந்த நாழிகளை சந்தியாவந்தனால் பண்ணணும், அந்த நாழிகளை பிரம்ம யஜ்ஞத்தை பண்ணணும், அந்த நாழிகளை ஹோமத்தை பண்ணணும், அந்த நாழிகளை பெருமாளுக்கு எல்லாத்தையும் பண்ணணும், படிக்கணும், கற்றுக்கணும். அத்தியனம் அத்தியாபனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கார்த்தாலேருந்து ஆரம்பித்து ராத்திரி வரலும் பஞ்சகால பாராயணால் மாதிரி அதில் சொல்லப்பட்டகளை பண்ணணும். இது கர்மயோகம். அடுத்தது ஞான யோகம். படிச்சுட்டே இருக்கணும், எம்பெருமானை பற்றி படிச்சுட்டே இருக்கணும். நிறைய புஸ்தகம், இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுக்குது. உபன்யாசம் நடக்கிறது, அதை போய் கற்றுக்க வேண்டியது, அதை போய் கேட்க வேண்டியது, இதெல்லாம் ஞான யோகம். ஞானத்தின் மூலமாக எம்பெருமானை ஆராதிப்பது ஞான யோகம்.
கர்மத்தின் மூலமாக எம்பெருமானை ஆராதிப்பது கர்மயோகம். பக்தி யோகம் இருக்கு இல்லையா, பக்தினால இந்த பக்தி மூலமாக பக்தி பண்ணி 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 எம்பெருமானை கரைய வைப்பது. இந்த மூணுத்திலுமே சிறந்தது பக்தி யோகம். ஏன்னா அது ரொம்ப சுலபம். இப்போ பக்தி மார்க்கத்தில் வரக்கூடியது இந்த நம்முடைய பக்தினால பண்றது. சரி, ஏன் பண்றோம்? இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது இல்லையா? முன்னாடி சொல்லிருக்காளான்னா சொல்லிருக்கா. எப்போ சொல்லிருக்கான்னா புராண காலங்களில் 18 புராணங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த 18 புராணத்தில் மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வச்சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்காணி புராணானி பிரதக் பிரதக்னு ரொம்ப 18 புராணங்களை வியாச பகவான் எழுதினார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமகான்னு சொல்லிட்டு வசிஷ்டருடைய இவர் வியாசருடைய தியானம் இது. அந்த வியாச பகவான் எழுதினது 18 புராணங்கள். அதில் எம்பெருமான் கிருஷ்ணனை பற்றி சொல்றது பாகவத புராணம் தசமஸ்கந்தம். 10வது ஸ்கந்தம் சொல்றது பகவானை சொல்றது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்து அவருடைய மொத்த கதையும் சொல்றார். அதுல ராதையை பத்தி இருக்கான்னா ராதையை பத்தி ஒரு குறிப்பும் கிடையாது. பாகவத புராணத்துல சப்தாகம்லாம் பண்றா இல்லையா, அதுல ராதையை பத்தி ஒரு குறிப்பும் கிடையாது. சரி, வேற யாருன்னா சொல்லிருக்காள்னா எங்கேயுமே இல்லை. ஆனா அதே வியாசர் வேற ஒரு புராணத்துல சொல்லிருக்க, பிரம்ம வைவர்த்த புராணத்துல சொல்லிருக்க. சரி, யார் ராதை யார் கிருஷ்ணன்? கிருஷ்ணன்னா யாரு ராதைனா யாருன்னு கேள்வி கேட்டேன். கிருஷ்ணையும் ராதையும் வேற வேற இல்லை. ஒருத்தர் சொன்னார் மகாலட்சுமியுடைய அவதாரம்னா இல்லை. கிருஷ்ணனும் ராதையும் வேற வேற இல்லை. கிருஷ்ணஸ்ய திரவிணம் ராதா ராதாயா திரவிணம் ஹரிஹி ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணோ கதிர் மம. கிருஷ்ணனுடைய சொத்து யாருன்னா, கிருஷ்ணனுக்கு சொத்து உண்டா? கிருஷ்ணனுக்கு பெருமாளுக்கு இது மொத்தமே தான் சொத்து. இந்த அண்ட சராசரம் மொத்தமே அவருடைய சொத்துன்னார். இல்லை இல்லை, இதெல்லாம் அவருக்கு செகண்டரி தான். பிரைமரி சொத்து எது அப்படின்னா ராதை தான் அவருடைய சொத்து. ராதை தான் அவருடைய முதல் சொத்து. அப்ப ராதைக்கு என்ன? ராதைக்கு கிருஷ்ணன் தான் சொத்து. கிருஷ்ணனுடைய சொத்து ராதை, ராதையினுடைய சொத்து கிருஷ்ணன். சரி, அப்படின்னா இவர்கள் யார்? இந்த ராதைன்றவள் யாரு? எங்க இருக்கா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீவைகுண்டம். மகாலட்சுமி தாயார் தெரியும், பூதேவி தாயார், ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், மேல நீலாதேவி தாயார தெரியும் நமக்கு. கிருஷ்ணாவதாரத்துல இவ 3 பேரும் அவதாரம் எடுக்கிறார். அப்ப இந்த 4வதான ராதை யார்? இதுதான் கேள்வி. முன்னாடி அவதாரங்கள்ல எப்பொழுதுமே அகலகில்லே நிறைவென்று அலன்மேல் மங்கி வரமார்பான்னு சொல்லிட்டு எப்போதுமே ஸ்ரீதேவி நாச்சியார் எம்பெருமான விட்டதே கிடையாது. நீ மத்ஸ்யமனா ஆயிக்கோ, வராகமனா ஆயிக்கோ, கூர்மமனா ஆயிக்கோ. நீ கூர்மமானே நான் கூர்ம பத்னி, நான் நீ மத்ஸ்யமானே நான் மத்ஸ்ய பத்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னென்னமோ அவதாரங்கள்லாம் எடுக்கிற. என்னால் சில சமயம் முடியவே இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன், உன் மார்பிலே நான் உட்காண்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, ஸ்ரீவத்சம்னு பெருமாளுக்கு ஒரு மச்சம் இருக்கு. ஒரு மச்சம் உண்டு பெருமாளுக்கு, அதுக்கு ஸ்ரீவத்சம்னு பேர். அதனால ஸ்ரீவத்சன் பேர் வச்சுக்கிறா பாருங்க. அதுதான் மகாலட்சுமி அங்க நித்தியவாசம் பண்ணிக்கிறான். எப்போதுமே அங்க உட்காந்துக்கிறாளாம். ஏன் அங்க உட்காந்துக்கிறாள்னா, எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவ திருஷ்டி ஸ்பதியாக தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் சம்பதே தன்மதே சம்பதோகான்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணாலாம், என்னால் பெருமாள் வேகத்துக்கு ஓட முடியல, அவர் எங்கெங்கெல்லாமோ ஓடுறார், அடிக்கிறார் எல்லாரையும், ஏன்னா கோபம் வந்துடுறது அவருக்கு. இவாள்லாம் தர்மத்தை பரிபாலனம் பண்ண மாட்டேங்கிறா. அவர் கேள்வி கேட்குறதே முதல்ல கேட்பாரான், என்ன தர்மம் பண்ண, என்ன தப்பு பண்ண அப்படின்னு தான் கேட்பாரான். தாயார் சொல்லலாம், நீ அப்படி கேட்காத, என் குழந்தை, எல்லாரும் நம்ம குழந்தை, அவள் என்ன நன்மை பண்ணிருக்கான்றத பாரு. நாங்களாம் பேப்பர் திருத்தச்சே பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா, எங்கன்னா மார்க் போட முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் மார்க் போடுவோம், மார்க் போட்டுருவோம். பாஸ் ஆகத்தா அடுத்து என்ன பார்ப்போம், 100 வருமானு பார்ப்போம். நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு 100 வருமானு பார்ப்போம். 98 99 வந்துட்டா 100 புஷ் பண்ணிடுவோம். ஆச்சா, அது மாதிரி ஃபெயிலாகிற குழந்தைகள் 33 மார்க்கு, சிபிஎஸ்சியில் 33 மார்க்கு, ஸ்டேட் போர்டுலாம் 35 மார்க்கு, 23 24 எடுத்துட்டா போகிறோம். எங்களுக்கு ஐயோ, இந்த குழந்தைக்கு இன்னொரு 10 மார்க் போட முடியுமா? நாங்கள் பேப்பரை தடவி சுற்றி திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி தாயாரை பார்ப்பாளாம். ஏன்னா ஏன் சொல்லுங்க, நாங்களாம் தாயாருடைய அம்சம். ஏன்னா சகப்பு பேனால கையெழுத்து போடுறோம். தாயார் என்ன வரணும், இரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜ தஸ்வஜாம் அப்படின்னா. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டா பிரின்ஸ்பாலை, நாங்கள்லாம் ஆண்டாள் சைடுங்க. என்ன நாங்கள் பச்சை எங்களை கையெழுத்து போடுறோம், நாங்கள்லாம் ஆண்டாள். அப்போ பெருமாள் யாருன்னா, டீச்சர்கள்லாம் உட்காந்து எழுதுறது நீல வண்ணத்தில் தானே எழுதுவா.
அட்டனன்ஸில் கையெழுத்து படிச்செல்லாம் பெருமாளவா. பேப்பரை மட்டும் எடுக்கச்சே தாயார் எண்ணம் பாவம் வந்துடும், மார்க்கை அள்ளி அள்ளி போடணும், குறைக்கக்கூடாது அப்படின்னா இப்படியாக பெருமாள் எங்க மூலமாக மக்களை குழந்தைகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறா. அது மாதிரி தாயார் பார்த்தாலாம், நான் ஒன்றும் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் என்னால் ஓட முடியல, நீ ஓடுற இடத்துல என்னால் ஓடி வர முடியல, நான் வக்ஷஸ்தலத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து பெருமாள் எங்கெங்கெல்லாம் போகிறேரோ, எங்கெங்கெல்லாம் பார்க்குறேரோ, எதெல்லாம் பார்க்குறேரோ அங்கெல்லாம் தாயார் திரும்பி திரும்பி பார்த்து அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாளாம். இப்படியாக தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் வந்தார். பூதேவி நாச்சியார் வராக பெருமாளோட கூட அவதாரம் எடுத்தாள். கிருஷ்ணாவதாரத்தில் இறங்கி வந்தாள், அவளும் அவதாரம் எடுக்கிறாள், அவள் தான் சத்யபாமா. நீலாதேவி நாச்சியார் எங்கேயுமே அவதாரம் எடுத்ததில்லை, ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவள் வந்தாள். நப்பின்ன பிராட்டி நீலாதேவி தான் நப்பின்ன பிராட்டி. 3 தேவியரும் அவதாரம் பண்ண ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்போ 4ஆவதா ஒருத்தி வந்தால் அவள் தான் ராதை. இந்த ராதையை பற்றி அதிகம் ஒன்றும் இல்லை, வியாசரே ஒரு இடத்துல விட்டார், இன்னொரு இடத்துல சொல்லிட்டார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் குஹ்யமாக கோபமாக இருக்கக்கூடியது, ரகசியமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ராதையும் கிருஷ்ணனும் ரகசியம். என்ன ரகசியம்னா ஆத்ம ரகசியம். இது சாதாரண இந்த ராதையும் கிருஷ்ணனையும் சாதாரண கண்ணில் பார்க்கக்கூடாது, குஹ்யமான ஞான கண்ணால பார்க்கணும். ராதையும் சரி கிருஷ்ணனையும் சரி. ருக்மிணி இப்படி நிப்பாளான்னு பாருங்க, இப்போ படம் மாட்டிருக்காரு. ருக்மிணி நிப்பாளான்னா தள்ளி தான் நிற்பா, சத்யபாமா இப்படி நிற்க மாட்டா. ஆனால் அந்த உரிமை ராதைக்கு உண்டு. காரணம் என்ன, ராதை வேற கிருஷ்ணன் வேற அல்ல அப்படின்னா. பிரம்ம வைவர்த்த புராணத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோலோகம்னு ஒன்று இருக்கான். எல்லாருக்குமே தெரிஞ்சது பூலோகம், எல்லாருக்குமே தெரிஞ்சது சொர்க்கலோகம். சொர்க்கம், நரகம், பூலோகம், வைகுண்டம், இதான் நமக்கு தெரியும் இல்லையா? இதுலேருந்து கொஞ்சம் வியாசர் வெளில நம்மளை கூட்டின்னு போறார். இது எல்லாத்தையும் மறந்துருங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. கோலோகம்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா வைகுண்டத்தை காட்டிலும் மிகப்பெரியது. கிருஷ்ணன் அங்குதான் இருக்கிறான். இன்னும் சில பேர் சொல்றா 10 அவதாரங்களையும் எடுத்தது கிருஷ்ணன் தான். யாரு? ஜெயதேவர் சொல்றார். ஜெயதேவரே சொல்றார் தன்னுடைய அஷ்டபதியில, தன்னுடைய புஸ்தகத்துல சொல்றார். 10 அவதாரங்களை எடுத்தது ஸ்ரீமன் நாராயணன் இல்லை, 10 அவதாரையும் எடுத்தது கிருஷ்ணன் தான், பெருமாள் இல்லை. கிருஷ்ணன் அவதாரம் இல்லைங்கிறார். கிருஷ்ணன் அவதாரம் இல்லை. அப்படின்னா அவதாரம் இல்லை, அவர் யாருன்னா கோலோகம். பல லோகங்கள் இருக்கா மாதிரி கோலோகம்னு ஒன்று உண்டு. அந்த லோகத்திலே 30 கோடி கோபிகைகள் இருக்கா. 30 கோடி கோபிகள் இருக்கா. எப்படி ஒரு உலகம்னா என்னென்ன இருக்குமோ, மலைகள், அருவிகள், சமுத்திரம், என்னென்ன உண்டோ எல்லாமே அங்கே உண்டு. எங்கும் அங்கே உத்தியானங்கள், தோட்டங்கள், அதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் கீழே பார்ப்போம். அப்படி நிறைந்தது மிகவும் அழகான ரம்யமான தேசம் கோலோகம். நாம் எல்லாரும் எங்கே போகிறோம்? இப்போ கோலோகம் போகிறோம். கோலோகத்தில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் ரத்ன மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கான். அவனுடைய இடது பாகத்திலேருந்து தோன்றியவள் ராதை. ராதை வேற யாருமே இல்லை, கிருஷ்ணனுடைய இடது பாகம் ராதை. எந்த பக்கம் இருக்கா ராதை? இருக்காளா? கிருஷ்ணனுடைய இடது பாகம் ராதை. அப்ப கிருஷ்ணன் வேற, ராதை வேற அல்ல. சரி, மற்ற கோபிகள்லாம் யாரு அப்படின்னா எம்பெருமானுடைய மயிர்கால்கள்லேருந்து பிறந்தவர்கள் கோப்பர்கள். எங்க? அந்த கோகுலத்துல, அந்த கோலோகம் சொன்னோம் இல்லையா, அந்த கோலோகத்துல எம்பெருமானுடைய ஒரு மயிர் கால்கள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து பிறந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கோப்பர்கள். கோப்பர்கள்னா ஆயர்கள். கோகுலம் இல்லை, கோகுலம் அடுத்துதான், அது செகண்ட் சீன் ஆஃப்டர் இன்டர்மிஷன். அது இன்டர்மிஷனுக்கு முன்னாடி நான் வரேன். பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. இந்த ராதா கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 2ல தான் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. பார்ட் 1ல இல்லை. பார்ட் 1 கோலோகத்தில் நடக்கிறது. இப்போ கொஞ்ச நாள் ஆறுது. என்ன ஆச்சு? ஆவிர்பூவ கன்யைகா கிருஷ்ணஸ்ய வாமபார்ஷ்வதः தாவித்வா புஷ்பமானீய ததாவர்க்யம் பிரவோபதே ராசே சம்பூய கோலோகே சததாவஹரேः புரஹ தேன ராதா சமாக்யாதா புரா வித்திர்ஜிஜோத்தம. இதை சொல்றார். ஸோ
சொல்லும்பொழுது சொல்றார், என்ன அவளுக்கு எம்பெருமானுடைய இடது பக்கத்திலிருந்து தோன்றியவள் ராதை. அந்த ராதை என்ன பண்ணாலாம், தோன்றின உடனேவே பிரம்மாவை பெருமாள் தோற்றுவித்தார். அனந்த பத்மநாபனாக இருந்து பிரம்மாவை தோற்றுவித்தனே பிரம்மா என்ன பண்ணாராம், முதல் தோற்றுவித்தார். அவர் என்ன பண்ணாராம், சுத்தி முத்தி பார்த்தாராம், ஓன்னு அழுதாராம், நான் யாருன்னு கேள்வி கேட்டாராம். அதுலேருந்து வந்தவர் தான் ரங்கநாதன். அதுக்கப்புறம் வந்தவர் தான் ரங்கநாதன். ரங்கநாதன் அப்பவே ஆவிர்பவிச்சுட்டார். அவனுக்கு ஒரு மோகம் இருந்தது. ஆனா இங்க ராதைக்கு அந்த மோகம் கிடையாது. ராதை என்ன பண்ணாளா, நேர போனாளா, புஷ்பத்தை எடுத்தாளா, எம்பெருமானுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து ஓடி வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பத்தை சமர்ப்பித்தாளாம். ராதா. ராதா என்ன பண்ணாலாம், அவளுக்கு என்ன அர்த்தம் ரா அப்படின்னாக்க, ராசே சம்பூய கோலோகே, கோலோகத்துல எம்பெருமானுடைய ராசலீலை பண்ணணும்ன்ற அந்த ராசலீலையில ரா இருக்கு இல்லையா, அந்த ரா தான் முதல் எழுத்து. தானா அதுக்கு ஓடி வருவாளாம். எம்பெருமான் மனசுல ராசலீலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு, எம்பெருமான் ராசலீலை செய்யணும்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் கோபிகளோட விளையாடணும்னு நினைக்கிறது தான் ராசலீலை. அந்த ராசலீலையை அவன் மனசுல நினைச்சிட்டான்னா ஓடி வந்து பக்கத்துல நிற்பாளாம் அவள். அவளுக்கு தான் அங்க முதல் இடம். கிருஷ்ணனே சொல்றானா, எல்லா கோபிகளுக்கும் எனக்கு 2வது இடம், ராதை நீதான் முதல் இடம். ஏன்னா நீதான் நான் தான் நீ அப்படிங்கிற முதல் ஸ்லோகமே பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணஸ்ய திரவிணம் ராதா, ராதாயா திரவிணம் கிருஷ்ணா. ராதனுடைய சொத்து கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய சொத்து ராதை. அப்ப கிருஷ்ணனுக்கு வேற யாரும் சொத்து இல்லையான்னா, சொத்துல உத்தமமான இதுன்னா, நமக்கு நம்ம நிறைய நகைகள் வச்சிருப்போம், ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவள் ராதை. அந்த ராதை என்ன பண்ணாலாம், எம்பெருமானுடைய இடது பக்கத்திலேருந்து ஓடி வந்த பிறந்த உடனேவே நம்ம நேர போனாலாம், புஷ்பத்தை எடுத்துன்னு வந்தாலாம். எம்பெருமானே வா ராசலீலை புரியலாம்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த அவனுடைய பாதங்களிலே புஷ்பத்தை சமர்ப்பித்தாளாம். ராசலீலைன்னா என்ன, பெருமாள் ஆடுறது பாடுறது, இதுதான் ராசலீலை. இப்ப நாமெல்லாம் வைகுண்டம் போனோம்னு சொல்றோம், அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம். எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு வைகுண்டத்தை பெருமாள் ராமானுஜதாசன் சொன்னா எழுதி வச்சுட்டான், நிச்சயம் பண்ணிட்டான். நமக்கு வைகுண்டத்தில் போய் நம்மளாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா. அங்க என்ன பண்ணுவோம்னா, ஜக்ஷத் கிரீடன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்க விளையாட போறோம், எம்பெருமானை அனுபவிக்க போறோம், இவ்வளவுதான். அதுதான் ராசலீலை. எம்பெருமானை அனுபவிப்பது இது வைகுண்ட லோகம், எம்பெருமானே அனுபவிப்பது கோலோகம், அதுதான் ராசலீலை. மற்ற இடத்துல வைகுண்டத்துல பெருமாள் காட்சி கொடுப்பான், எம்பெருமான் அதை அனுபவிக்கல. எம்பெருமானுக்கு எல்லாரும் போய் வைகுண்டத்துல கைங்கரியம் பண்றோம், ஆனா கோலோகத்துல அப்படி இல்லை. பெருமாள் இறங்கி வந்து கூட வந்து ஆடுவானாம், கூட பாடுவானாம், புல்லாங்கல் வாசிப்பானாம். இன்னொன்னு என்ன தெரியுமா இல்லையா, பின்னாடி பார்க்க போறோம். அப்படியே இறங்கி வந்து ஒரு கோபஸ்திரிகளோடையும் இறங்கி வந்து கலந்து கொள்வானாம் எல்லாரோடையும். அப்படியாக இருப்பவன், அப்படியாக இருப்பது கோலோகம். அப்படிப்பட்ட கோலோகத்திலே எப்பொழுதும் ராசலீலை. சரி, எப்படி இருப்பா, புரா விருந்தாவனே ரம்யே கோலோகே ராசமண்டலே. அதுக்கு விருந்தாவனம்னு பேரு. எதுக்கு, கோலோகத்திலேயும் விருந்தாவனம் உண்டு. நம்ம விருந்தாவனம் நமக்கு இங்கதான் தெரியும், விருந்தாவனம் சொல்றோம் இல்லையா. விருந்தவனம், துளசி வனம்னு பேரு அதுக்கு. விருந்தம்னா துளசி, விருந்தவனம். அந்த விருந்தவனத்திலே, அழகிய விருந்தவனத்திலே, கோலோகத்திலே, ராசமண்டலத்திலே, சதசிங்கை கிருதேசே ச மாலதி மல்லிகாவனே, மாலதி மல்லிகை முதலான மலர்கள் நிறைந்த காட்டிலே எம்பெருமான் சதசிங்கம்ன்ற இடத்துல ரத்ன சிம்மாசனே ரம்யே, பெருமான் ரத்ன சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கானா. தத்தஸ்தௌ தத்ர ஜகத்பதி உட்காண்டிருக்கானா. ஸ்வேச்சாமயஸ்ய பகவான் பபூவ ரமணோத்சுகா, பெருமாள் உட்காண்டிருக்கானா. ராதையை பார்த்த உடனே ராசலீல ஆடலாம் தோணி போச்சாம அவனுக்கு, அப்படிப்பட்ட இருக்கிறான். அப்ப என்னாச்சு, ராசலீல 2 பேர் ஆடினா நன்னா இருக்காது, தனிமரம் தோப்பாகாது. அப்ப என்னாச்சா, தட்சிணாங்கஸ்ச கிருஷ்ணா வாமார்த்தாங்கஸ்ச ராதிகா. இடது பக்கம் ராதிகை, வலது பக்கம் கிருஷ்ணன். 2 பேரும் வாத்தியத்துக்கு நிறுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஆடுறாளாம். எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒரு வாத்தியம், புல்லாங்குழல், ஒருத்தர் வந்து ஜதீப் சொல்றார், ஒருத்தர் வீணை வாசிக்கிறார், ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறார், ஒருத்தர் அடுத்த தாளங்கள் நட்டுவாங்கம் சொல்றார். இப்படியாக எல்லாரும் சொன்னார்கள். ராதையும் கிருஷ்ணனும் நடனம் ஆடினார்கள். எங்க, கோலோகத்துல. இன்டர்மிஷன் இன்னும் வரல, கோலோகத்துல. அப்போ
ரத்ன பிரதீப சம்யுக்தம் ரத்ன தர்ப்பண சம்யுக்தம் சாரு சம்பக சையாபிஹி சந்தனானக்தபீராஜிதம் கற்பூரான்வித தாம்பூலைஹி போகத்ரவ்யை சமன்விதம் உவாச ராதயா சார்த்தம் கிருஷ்ணஸ்தத்ர முதான்விதா. கிருஷ்ணன் இந்த கோலோகத்திலே ரொம்ப ஆச்சரியமாக ராதையோட தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். எப்படின்னா ரத்ன பிரதீப சம்யுக்தம், ரத்னமயமான அந்த அகலிலே விளக்கு இருந்து ரத்னத்தினாலேயே ஜொலிக்கக்கூடிய, அதுக்குன்னு விளக்கேற்றி வைக்கணும் அவசியம் இல்லை, அதனால ரத்னத்தினாலேயே ஜொலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ரத்ன தர்ப்பண சம்யுக்தம், தர்ப்பணம்னா கண்ணாடி, ரத்னமே கண்ணாடியா இருக்காம். ஏன்னா எங்க பார்த்தாலும் ரத்னங்கள், நவ ரத்னங்களும் அங்கங்க இது பண்ணிருக்கு, அங்கங்க பதிச்சு எல்லா இடத்துலையும் இருக்கு. சாரு சம்பக சையாபிஹி, படுக்கை என்னன்னா புஷ்பம் தான் படுக்கை. சாரு சம்பகம், சம்பக புஷ்பங்கள் இருக்கு, அழகான சம்பக மலர்களால படுக்கைகள் அங்கங்க இருக்குது. சந்தனாப்தாபிராஜிதம், எல்லா சந்தனத்தை எம்பெருமான் பூசிட்டு இருக்கான், சம்பக மலர்களை சூடிக்கொண்டிருக்கிறான். கற்பூரான்வித தாம்பூலைஹி, பெருமாள் தாம்பூலம் போட்டு இருக்கான். ஏன்னா கற்பூரம் முதலான வாசன திரவியங்களை ஏலா லவங்க சொல்றா இல்லையா, அந்த லவங்கங்கள் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பச்சைகள் பூரம் இதெல்லாம் போட்டு பெருமாள் தாம்பூல சர்வணத்தோட கூட போக திரவியை சமன்விதம், இந்த போகமான திரவியங்களோட சேர்ந்துட்டு உவாச ராதயா சார்த்தம், அப்ப ராதையோட அவன் சேர்ந்து நடனமாடினான். கிருஷ்ணா தத்ர முதான்விதா, கோலோகத்திலே ராதையோட சேர்ந்து சந்தோஷமாக நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். எப்போ? இப்ப ராசலீலை ஆடனம். இப்ப என்னாச்சு, ஒரு பக்கம் ராதையினுடைய ஒரு மயிர்காலிலிருந்தும் தோன்றியவர்கள் கோபிகைகள், எம்பெருமானுடைய ஒரு மயிர்காலிலிருந்தும் தோன்றியவர்கள் கோபர்கள். இவர்கள் எவ்வளவு பேர்னா 30 கோடி பேர் அங்க இருக்கா. எங்க? கோலோகத்துல 30 கோடி பேர் இருக்கா. இவாளுக்கோசரம் என்ன பண்ணாராம், பெருமாள் ராசலீலை புரிந்தாராம். என்னைக்கு புரிந்தார்னா கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு. கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ராசலீலை புரிந்தார். ராசலீலை புரிகிறார். 30 கோடி பேரும் எல்லாரும் ராசலீலை புரிகிறார்கள். தேவர்கள்லாம் ஓடி வந்தார்கள். ஆஹா, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. யார்கள்? தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் ஓடி வந்தாளாம். யாருக்கு பாக்கியம்? கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் தான் பாக்கியம். அத்தனை கோபிகளுக்கும் பாக்கியம் கிடைச்சதான். பெருமாள் ராசலீலை புரிந்தார் பௌர்ணமி அன்னைக்கு. எப்படி ராசலீலை புரிவான்? நடனம் ஆடுவான். எப்படி நடனம் ஆடுவான்னா சுத்தி சுத்தி நடனம் ஆடுவான். இன்னைக்கு அதுதான் அதை ரிப்ளிகான்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் நவராத்திரியில இந்த கர்ப்பா நடனம் சொல்லிட்டு வடக்கெல்லாம் ஆடுவா இல்லையா, அதுதான் இந்த ராசலீலை ஆடின நடனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடனம் ஆடினானா எம்பெருமான். எப்படி ஆடுவன்னா இவர் சொன்னார், லீலாசுகர் சொல்றார், பின்னாடி சொல்றாரு. இப்ப கிருஷ்ணன் இந்த மாதிரி கோலோகத்திலேயே நாம இருந்துட்டு இருக்கோம். இப்ப தேவர்கள்லாம் வந்தார், முனிவர்கள்லாம் வந்தார், ரிஷிகள்லாம் எல்லாரும் பார்த்தா நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு நினைச்சான். இவாளுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிட்டானா. பண்ண உடனே அவளுக்கு ரகசியமா சொன்னானா, நீங்க எல்லாரும் கோகுலத்துக்கு வந்துருங்கோ. எங்க? பூலோகத்துல. எங்க வரணும்? இந்த கோலோகத்துல உங்களால வர முடியாது, கோகுலத்துக்கு வந்துருங்கோ எல்லாரும். எந்த கோகுலம்னா பூலோகத்துலதான். அப்ப அவ எல்லாமே மீட்டிங் பாயிண்ட், டிரான்சிட் பாயிண்ட் எல்லாமே பூமி தான். அவ என்ன பண்ணாலாம், ஏன்னா அவதார கர்ம பூமி இதுதானே, அங்க அவளால அங்கங்க இருக்க முடியுமே தவிர இந்த பூமிக்கு வந்தா மட்டும்தான் மற்ற எல்லாத்தையும் அவர்கள் அனுபவிக்க முடியும்ன்றதாக இருக்கிறதுனால பெருமாள் சொன்னாராம், எல்லாரும் பூமிக்கு வந்துருங்கோ அப்படின்னாரா. அவர்கள்லாம் தான் கீழே கோகுலத்திலே கோபிகையாக பிறந்தார்கள். அப்போ பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டானா, இப்ப அடுத்தது கிருஷ்ணாவதாரம், நான் பூமிக்கு செல்ல வேண்டும், பூமியிலே சென்று என்னுடைய இதை லீலையை நான் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சங்கல்பிச்சுட்டானா. அதை ராதா கிட்ட சொல்லலை. அவன் என்ன பண்ணானா, ஒரு சின்ன விளையாட்டை விளையாடினானா. என்ன சொல்றா, ஏற்கனவே ராதைக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கா, ராதையே நீதான் சிறந்தவள், எனக்கு வேற மற்றவர்கள்லாம் எனக்கு அப்புறம் தான் சொன்னான் இல்லையா. ஆனால் ராதை என்ன பண்ணாலாம், அந்த கர்வத்திலேயே இருந்தாளாம் அவள். கிருஷ்ணன் நம்மளை ஏமாற்ற மாட்டான், நம்மளோட தான் எப்போதுமே இருப்பான்னு. ஆனால் எல்லாரோடையும் இருப்பான்றது ராதை புரிஞ்சிக்கலையாம். இப்போ என்ன பண்ணாராம், சின்ன விளையாட்டு விளையாடினாராம் கிருஷ்ணன், லீலை புரிந்தாராம். அந்த கோபிகள் இருக்கா இல்லையா, அந்த கோபிகள்லேருந்து விரஜான்னு ஒருத்தி என்ன பண்ணாலாம், கூப்பிட்டானா, விரஜா வா,
நான் நீயும் போய் தனியாக உட்காந்து பேசலாம்னு. விரஜை காத்துட்டு இருந்தாலாம், ஓடி வந்தாலாம் விரஜை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவருடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனானா. அழைச்சிட்டு போய் ஒரு நதிக்கரையில், இது எங்கே நடக்கிறது? பூலோகம் இல்லை, கோலோகத்தில் நடக்கிறது எல்லாமே. கோலோகத்தில் ஒரு நதிக்கரையில் கூட்டின்னு போனானா. பௌர்ணமி சமயம். இவன் வரலையேன்னு ராதா காத்துட்டு இருக்கா, கிருஷ்ணன் எங்கே போனான்னு. அப்போ இவர் இந்த விரஜான்றவளை கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்து என்ன பண்றான்? முதல்ல அவளுக்கு அலங்காரம் பண்றான் கிருஷ்ணன். காலில் செம்பஞ்சரசத்தை பூசிக்கிறான், கையில நம்மளை இப்ப ரங்கோலி எல்லாம் போட்டுக்கிறோமே, ஏதோ மருதாணி அப்பவும் உண்டு, பழங்காலத்துலயும் உண்டு. செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை அதை தான் குழைச்சி ஏதோ பண்ணுவாளாம். அதெல்லாம் அவன் காலில் பூசி, இது எங்க கிருஷ்ணன் உட்காந்து காலில் பூசுவானா, விரலெல்லாம் பூசுவானா. அப்புறம் காலுக்கு சதங்கையெல்லாம் போட்டு விடுவானா. நான் போடுறேன் இரு, நான் உனக்கு அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அலங்காரம் பண்ணுவானா. தலையை வாரினானா, யாருக்கு? விரஜாக்கு தலையை வாரினானா, தலையை பின்னி விட்டானா, பூச்சூடினானா, அலங்காரத்தெல்லாம் செய்து விட்டானா. நானே உனக்கு வளைய மாற்றி விடுறேன், நானே உனக்கு வளைய சாத்துறேன்னு சொல்லி வளையெல்லாம் போட்டு விட்டானா. உத்தியானத்தை கட்டி விட்டானா. முத்து மாலை ரத்ன மாலைகள் எல்லாம் விரஜாக்கு போட்டானா. அவளோட சரசம் ஆடினான். என்னன்னா ராசலீலை, அவளோட மாத்திரம். இப்ப காரணம் என்ன? இது அவனுடைய லீலை. இப்ப அவனுக்கு கிருஷ்ணாவதாரம் எடுக்கணும், கீழே பூலோகத்திற்கு வர வேண்டும், அதற்கு ஒரு பிளாட், ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் உண்மைதான். என்னாச்சுன்னா ராதைக்கு விஷயம் போயிடுத்து. இவளை விரஜான்றவளை அழிச்சுன்னு போயிட்டான் இவன் தனியாக. ராதை உன்னை கிருஷ்ணன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராதைக்கு கோபம் வந்துதான் கிளம்பி வந்தாளாம் அவள். இது நடப்பது கோலோகத்துல. உடனே இதை புரிஞ்சுட்டானா சுதாமன்னு சொல்லி கிருஷ்ணனுடைய ஒரு கோபன். அவன் என்ன பண்ணானா, நேரம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதை கோபமா வரா, ஓடி போயிடுனானா. கிருஷ்ணன் எஸ்கேப் ஆயிட்டான். பாவம் விரஜா மாட்டின்ட்டான். விரஜாவை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறா ராதை. விரஜாக்கு என்ன தெரியும், அவள் அப்பாவி. அப்படியே கிருஷ்ணா என்ன ராதை என்ன ஒரே சத்தம் போடுறேன்னா, கிருஷ்ணா நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னாலாம். உடனே என்ன பண்ணாலும் விரஜாவை சாபம் விட்டாலாம் அந்த கோபத்தோடையே. நீ பூலோகத்திலே பிறக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அவள் தான் துளசி சொல்றோம் இல்லையா, அவள் தான் துளசி. உடனே இவன் என்ன பண்ணான், நடுவில் இந்த சுதாமன் என்ன பண்ணானா, கிருஷ்ணன் கை காட்டிகிட்டே இருந்தானா. ஏதோ அவங்களுக்குள்ள சம்யம், 2 பேருக்குள்ள சம்யம் பேசிக்கிறா கிருஷ்ணனும் ஏனும். அப்போ புரிஞ்சுண்டா, சுதாமா நீ தான் எல்லாத்தையும் பண்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சுதாமன் பேர்ல கோபத்தை திருப்பினாலாம். சுதாமன் சொன்னா, நீ பூலோகத்திலே போய் பிறக்க வேண்டியது, ராட்சசனாக பிறக்க வேண்டியது. நீ இங்க அசுரத்தனம் பண்றதுனால நீ பூமியை போய் அசுரனாக பிறக்க வேண்டியதுன்னு. அவன் தான் சங்கச்சூட்டன். பின்னாடி இவா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான், துளசியும் சங்கச்சூடன். இவா 2 பேரும் எங்க இருந்தவா? கோலோகத்துல விரஜா சுதாமன் இருக்கிறவா. பிற்காலத்துல அவதான் பின்னாடி துளசியாக பிறந்து சங்கச்சூடனாக பிறந்து பெருமாளால வதம் செய்யப்பட்டு இங்க அவ 2 பேரும் துளசி கல்யாணம் பண்றோம் இல்லையா. இதுதான் நிகழ்வது. அதுக்கு முந்தின அதனுடைய பிளாட் அங்க உருவானது. எங்க உருவானது? கதையினுடைய சொல்லுவார்ல, கதை எழுத்து இயக்கம், அந்த கதை கோலோகத்துல உருவானது. அது மாதிரி பிறக்கிறா. இப்ப கிருஷ்ணனையும் சபிக்கிறா, நீ பூலோகத்துல பிறக்க வேண்டியதுன்னு சபிக்கிறா. சுதாமன் ராதையை சபிக்கிறான். ராதே நீ பூலோகத்துல நீயும் பிறக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு என்ன பண்றான், மேல சொல்றானா, உனக்கு இவ்வளவு ஆத்திரம் கூடாது ராதை, நீ இந்த ஆத்திரத்தினால 100 வருஷம் நீ கிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்க வேண்டியதுன்னு சொல்லி சபிச்சு வர்றான. கிருஷ்ணனுக்கு பயங்கர சந்தோஷம். காரணம் என்ன? இப்ப பூலோகத்துக்கு போனமே அவன் இல்லையா, அப்பாடா நாரதர் கழகம் நன்மை. என்ன அங்க நாரதர் கிடையாது, நாரதர்களே நன்மையில் முடின்ற மாதிரி கிருஷ்ணன் கழகம் நன்மையில் முடிஞ்சது. கிருஷ்ணாவதாரம் இது இன்டர்மிஷன் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு, கீழே பூலோகத்திலே வந்தார்கள், பூலோகத்திலே பிறந்தாச்சு. கிருஷ்ணன் முதல்ல ராதே நீ போ, பூலோகத்துக்கு போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்பிச்சானா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு. அதனால முன்னாடி போ ராதை, நான் பின்னாடி வரேன்னா. இந்த பின்னாடி வரத்துக்குள்ள ராதை கர்ப்பவதியாக பிறக்கவில்லை. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எப்படி சீத்தை அயோனிஜியாக பூமியிலேருந்து கிடைத்தாளோ, ஆண்டாள் துளசி வனத்திலே கிடைத்தார் போலே அவளுக்கு கர்ப்பவாசம் கிடையாது. யாருக்கு? ராதைக்கு கர்ப்பவாசம் கிடையாது. இதுக்கு வாயு கர்ப்பம்னு சொல்லுவா. அதாவது என்னன்னாக்க, ஒரு சிறந்த தேஜஸ்விகள் பிறக்கணும் அப்படின்னா அவளுக்கு கர்ப்பவாசம் இருக்காதான், கர்ப்பம் ஆகுவாளாம், கர்ப்பம் தரிப்பார்கள். கடைசியாதான் அந்த ஆத்மாவுக்கு உண்டான தேஜஸ் எப்ப கிடைக்கும்னா
பிறந்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா. அதுக்கு வாயு கர்ப்பம்னு பேரு. அந்த மாதிரி ராதை பிறந்தாளாம். ராதையினுடைய அப்பா அதாவது சுதாமா சங்கச்சூடனாக பிறந்தான். விரஜை துளசியாக பிறந்தாள். பிறந்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ராதா ரிஷபானு கலாவதி இவருடைய மகளாக பிறந்தாள். கலாவதிக்கு அதாவது நமக்கு நாம பிறக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவள் பிறக்கவில்லை. யோனிஜைன்னு பேரு. நாமெல்லாம் யோனிஜர்கள். யோனிஜர்களாக நமக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கு. அவர்களுக்கு அந்த தொப்புள் கொடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ராதைக்கு கிடையாது. அந்த மாதிரி பிறந்தவள் ராதை. இப்போ கிருஷ்ணனும் ராதைக்கு 15 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ராதை ஆயிடுத்து. கிருஷ்ணன் இப்பதான் பிறக்கிறான். 14 வருஷம். ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் வயது வித்தியாசம் 14. இனி பூலோகத்துல செகண்ட் பார்ட் வந்துட்டோம். டிரான்ஸ்மிஷன் ஆயிடுது, இன்டர்மிஷன் ஆயிடுது. இனிமேல் கதை பூலோகத்துக்கு வந்துடுது. பூலோகத்துல கிருஷ்ணன் பிறக்கிறான். தேவகி புத்திரனாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தற்கினானாவில் சொல்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பினான். இங்கே வந்து பிறந்தான், இங்கே வளர்ந்தான். யசோதைக்கும் நந்தகோபருக்கும் மகனாக வளர்ந்தான். எத்தனை வயசு? வளர்ந்துன்னு வரான். பூத்தனை ஆயிடுத்து, சகடாசுரன் ஆயிடுத்து, அப்படி ஆயிண்டே வருது. அவனுக்கு 3 வயசு. நந்தகோபனுக்கு பயங்கர சந்தோஷம் இது கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணன்றவன் கருமை நிறைத்தவன். கருமையா இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் அவனுக்கு பேரு. அது பல அர்த்தங்கள் சொல்றான். கிருஷ்ணன்ற அர்த்தத்தை சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றான். அப்போ அவர் என்ன பண்ணாராம், வசுதேவன் ஒரு நாள் பார்த்தார். நாம் என்ன பண்ணுவோம், குழந்தை இப்போ கூட பாருங்க 2.5 வயசு 2 வயசு குழந்தை ஆயிடுத்துனால என்ன பண்ணோம், பைக்கில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு அப்படியே கூட்டின்னு போவா இல்லையா. அந்த மாதிரி கார் இருந்ததுன்னா காரில் உட்கார வச்சு கூட்டின்னு போவா. அந்த மாதிரி நந்தகோபன் என்ன பண்ணாராம், மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணனை தூக்கின்னு போனாராம். 3 வயசு கரெக்டா. 3 வயசு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போனவொடனே என்னாச்சு, காட்டுக்கு ராதையும் வராள். காட்டுக்கு அவ்வளோ வராள். அவளுக்கு வயசு என்ன, 17 வயசு. காட்டுக்கு வரா ராதையும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து இதில் ஜெயதேவர் அஷ்டபதியில் முதல் பாசுரமே அதுதான், முதல் பாடலே அதுதான். என்ன பண்ணுறார், இதெல்லாம் கிருஷ்ண லீலை. நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அவனுடைய லீலை தான் மொத்தமே. அது எல்லாமே அவனுடைய சங்கல்பம். அவன் பிளான் பண்ணது தான். அவன் பிளான் பண்ணி அவனே எக்ஸிக்யூட் பண்ணது தான் வந்து கிருஷ்ணாவதாரம். அதனால தான் பல விஷயங்கள் அதில் புதிராக தான் இருக்குமே தவிர வேற ஒன்றுமே புரியாது. அதில் ராதா கிருஷ்ணா விஷயமும் புதிர் தான். சாதாரண கண்ணாலே ராதா கிருஷ்ணனை பார்க்கவே கூடாது. ராதையை சாதாரண கண்ணில் பார்க்கவே கூடாது. முதல்ல சொல்லிட்டேன், கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் 14 வயசு வித்தியாசம். ஆனால் 2 பேர் தான் ராசலீலை புரிந்தார்கள். என்ன, ராசலீலையே ஞானக்கண்ணால தான் பார்க்கணும், ஊனக்கண்ணால பார்க்கக்கூடாது. ஊனக்கண்ணால பார்க்கறதா இருந்தால் அந்த கதையை படிக்கக்கூடாது. என்ன இதான்னா, அந்த சின்ன ஒரு ஸ்டார் போட்டுட்டு அப்ளை கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போடுவா இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஸ்டாரே போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டுடலாம். ராதாகிருஷ்ணனுடைய சரித்திரத்தை யாருமே ஊனக்கண்ணால படிக்கக்கூடாது, சாதாரணமாக படிக்கக்கூடாது. ஞானக்கண்ணால மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா ராதை வேற கிருஷ்ணன் வேற அல்ல. கிருஷ்ணனே ராதையாக கிருஷ்ணனுடைய இடது பாகத்திலிருந்து அவனே பெண்ணாக உருவெடுத்தான். ஆனால் ராதை வேற கிருஷ்ணன் வேற அல்ல. இப்ப என்னாச்சு, ராதைக்கு 16 வயசு ஆச்சு, கிருஷ்ணனுக்கு 3 வயசு. நந்தகோபர் குழந்தை ஆசிண்டு மாடு மேய்க்க போனார். வெறுமையா மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் வெட்டணும் குத்தணும் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப என்ன ஆச்சா, ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது கீத கோவிந்தத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். யாரு, மேகைர் மேதுரமம்பரம் சொல்லி முதல் பாடல். என்னாச்சா, கிருஷ்ணன் உடனே ஒரு சின்ன லீலையை பண்ணானாம். ராதைய பார்க்கறான் கிருஷ்ணன். குழந்தையான கிருஷ்ணன் ராதைய பார்க்கறான். ராதையை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. ஆஹா, ராதைனா அவனுக்கு என்ன, ராசலீலை தான். இன்னைக்கு ராதையோட ஒரு டான்ஸ் ஆடினோன்னு முடிவு பண்ணிட்டான். 3 வயசு குழந்தை இல்லையா. அவன் என்ன பண்ணானா, எப்படி கொண்டு வர்றது, இப்போ எப்படி ராதையும் அவனும் தனியா போகணும், அங்கிருந்து கிளம்பி தனியா போகணும், எப்படி போறது. உடனே ஒரு சூழ்ச்சி பண்ணானா கிருஷ்ணன். மேகத்தை வரவழைச்சானா, கடபடான்னு. உடனே நந்தகோபர் பயந்துட்டார். ஐயோ, குழந்தைய தூக்கின்னு வந்துட்டனே, மழை பெய்யற மாதிரி இருக்கே, குழந்தை நனைஞ்சான்னா ஜுரம் வந்துடும், நான் நனைஞ்சான்னா பரவாயில்ல, குழந்தை பயந்துட போறான், இருட்டாக ஆரம்பிச்செடுத்து, சரி குழந்தைய ஆத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, உடனே சுத்தி முத்தி பார்த்தானா யாரும் இல்லை. உடனே ராதை இருந்தாலும் தூரத்துல, ராதா இங்க வான்னு கூப்பிட்டானா. அவன் எதிராத்து பொண்ணு. என்ன பண்ணா, கூப்பிட்டுட்டு குழந்தைய கொண்டு போய் ஆத்துல விட்டுரு, நான் அதோ பின்னாடியே வரேன், வேலையை முடிச்சுன்னு வந்துடுறேன் நானுன்னு சொன்னானு. ராதை பார்த்தாலாம்,
ஓடோடி வந்தாளாம். கிருஷ்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியாது அவளுக்கு எதனால் வந்தாள். அவள் வந்ததே இந்த ராசலீலைக்கோசரம் வந்தவதான். அங்கே ஆடிய ராசலீலையே கோகுலத்திலே அனைவருக்கும் தர வேண்டும் என்பதனாலேயே அவள் பிறந்தா. அவள் வந்தாள் இங்கே. ஏன்னா இதில் இந்த ராசலீலை கோகுலத்தில் ஆடின ராசலீலையில் 3 பேர் சங்கமிக்கிறார். ஒன்று கோலோகத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகள், அடுத்ததாக அங்கே வந்து நின்று வேடிக்கை பார்த்த தேவர்கள் முனிவர்கள், அதுக்கடுத்து ராமாவதார கனெக்ஷனும் அதில் இருக்குது. ராமாவதாரத்தில் பெருமாள், சீதை, ராமன், லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு போயிட்டா. கரதூஷண வதம் கேள்விப்பட்டீங்களா? கரண் தூஷணன் திரிசிர சூர்பனக வரா இல்லையா? சூர்பனகை மானபகம் பண்ண உடனே அவன் நேர லங்கைக்கு போல. அவன் என்ன பண்றா, நேர தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரன், அவன் சகோதரன் கூட சொல்றா, ஒன்று விட்ட சகோதரன் கரண் தூஷணன் திரிசிரஸ், அவனுக்கோசமே செக்யூரிட்டி கார்டு அவாள்லாம். அவள் தண்டகவனத்தில் ராஜ்யம் புரிஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போய் சொல்றா, அவள்லாம் எம்பெருமான சண்டை போடுறதுக்கு வரா, ராமனை கொல்றதுக்கு வரா. இப்போ ராமன் என்ன பண்றார், ஒரு குகையில சீதையை வச்சுட்டு ஒரு குகையில போய் நீ பத்திரமா இரு, நான் அவளோட சண்டை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போற. லக்ஷ்மணன் என்ன பண்ற, லக்ஷ்மணா நீ பார்த்துக்கோ, இதோ வந்துடுறேன், ஒரு முகூர்த்த காலத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போற. ஒரு முகூர்த்தம்ன்றது 5 நாழிகை இல்லையா, 2 மணி நேரம் ஒரு முகூர்த்தம். இதோ வந்துடுறேன்னார். 14,000 ராட்சசால் எல்லாம் படத்திரட்டின்னு வந்துட்டா. முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றா, பார்த்து பயந்து, இந்த கூட்டம்லாம் எங்கடா போறது, ஏன்னா யாக கீத்தை கலைக்க போறதா எல்லாம் அண்ணா. அப்புறம் தான் சொன்னோம், இல்லை ராமனுக்கும் சூர்பனகைக்கும் பிரச்சனை, இவெல்லாம் கேட்க வரானுங்க அப்படின்னா. உடனே கூட்டம் கூடி போச்சு. ரிஷிகள்லாம் பயந்தா, ஐயோ ராவண கொண்டுட போறாளே வாழலாம் அப்படி சொல்லினாலும் பார்க்க ஓடி வந்தாலாம் ரிஷிகள்லாம். தூஷண ஜலனே திசோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரவிவர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த ரிஷிகள் இந்த இதெல்லாம் எப்படியானது மானை வந்து புலி திரட்டி வேட்டையாடுமோ அந்த மாதிரி இந்த தூஷணன் மொத்த பேரையும், அதே மாதிரி சூரியன் ஒரு ஏரியில ஒரு குளத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை எப்படி வந்து தன்னுடைய தீக்ஷ்ணமான இதுல வத்தடிப்பானோ அந்த மாதிரி ராமன் அத்தனை பேரையும் 2 மணி நேரத்துல ஒழிச்சு கட்டினா மொத்த பேரையும். முனிவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், உடனே தன் பேர்ல இந்த மான் தோல்லாம் எடுத்தாலாம், ஹாய் ராமான்னு சுத்தினாலாம். சுத்தி ராமனுக்கு ஜெயகோஷம், ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ராமா உனக்கு வெற்றின்னு சொல்லி அவெல்லாம் தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் பாடினாளாம். பாடினோடனே சீதை ஓடி வந்தாளாம். லக்ஷ்மணன் சொன்னானா, அண்ணா ஜெயிச்சுட்டார், ராட்சசாலாம் கொண்டுட்டார் அண்ணான்னு. சீதை ஓடி வந்து எம்பெருமான் ரத்தம் சொட்ட நிற்கிறான். ராமன் 2 மணி நேரத்தில் 14,000 ராட்சசர்களை கொண்டு இருக்கான். சீதை ஓடி வந்தாளாம். அந்த ராமன் சொட்ட இருக்கச்சே மருந்து போடணுமா. என்ன மருந்துன்னார், அவளுடைய பத்னி. வேற எந்த இடத்துலையும் ராமன் சீதையை ராமன் பப்ளிக்கா தொட்டதில்லை. அந்த இடத்துல ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. இது வால்மீகியுடைய வச்சனம். வால்மீகி பார்த்தது தான் எழுதினார். அதனால பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம். இப்போ ரிஷிகள்லாம் பார்த்தாலாம், ராமா அந்த மருந்தை நாங்கள் உனக்கு போட்டு விட்டோமான்னு கேட்டாலாம். அதனால் நான் ஏகபத்னி விரதன், அவள் என் பத்னி, அவள் கட்டிப்பிடிச்சிக்கலாம் என்ன, நீங்கள் யாரும் என்னை தொடக்கூடாதுன்ட்டாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்துருங்கோன்ட்டார். நீங்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்துருங்கோ, கோகுலத்துக்கு வந்துருங்கோன்னா. அப்போ 3 பேர் ஆச்சா. எங்கேருந்து வந்தா முதல்லவா, கோலோகத்திலேருந்து வந்தவா ஒரு குரூப்பு. ராசலீலைய பார்த்து நானும் ஆடணும் சொன்ன தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள். 3வது ராமாயண காலத்திலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. இவா எல்லாரும் கோகுலத்தில் பிறந்திருக்கா. 5 லட்சம் கன்னிகைகள். இதில் வயசு வித்தியாசம் கிடையாது. 5லேருந்து 25, 30, 40 வரலாம் இருக்கா. அவள்லாம் யாரெல்லாம் உடல் சக்தி இருந்து இருக்காளோ அவள் பிள்ளைகள்லாம் பிறந்துட்டு கல்யாணம்லாம் ஆயிடுத்து. நல்லா ஞாபகம் வச்சுருந்தோ. அவள் எல்லாருமே கிருஷ்ண பரமாத்மாவோட ராசலீலை புரிந்தார்கள். இப்போ என்னாச்சா, பெருமாள் நடனம் ஆடணும். எப்படின்னா, இவா வந்து ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரத குமாரிகாஹ சேருர் கவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன்யர்ச்சனம் விரதம். பெருமாள் என்ன பண்ணாரா, பெருமாளோட லீலை புரியணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீகள்லாம், யாரு கோபஸ்திரீகள்லாம் விரதம் இருந்தாலாம். இதுதான் ஆண்டாளும், இதை பார்த்துட்டு தான் ஆண்டாள் செய்தாள். இதுலேருந்து கிளையா போகிறது தான் ஆண்டாள் திருப்பாவை. இப்போ என்ன பண்ணாலும் இந்த கோபிகள்லாம் நம் கிருஷ்ணனோட ராசலீலை புரியணும், கிருஷ்ணனை கணவனாக அடைய வேண்டும் சொல்லிட்டு அவள்லாம்
காத்தியாயனி விரதம் இருந்தாளாம். அதுதான் மார்கழி மாசத்துல நடக்கக்கூடிய விரதம். அந்த விரதத்தை அவர்கள் புரிந்தார்கள். புரிந்ததுனால பெருமாள் பார்த்தானாம், அத்தனை பேரோடையும் நான் ஒரு ராசலீலை புரியலாம் சொல்லி ராசலீலை புரிஞ்சானாம். இங்க ராதைக்கு முதல்ல ராசலீலை. அவன் என்ன பண்ணானாம், கிருஷ்ணனை நந்தகோபர் கொடுத்தாராம், தூக்கிட்டு வந்தாளாம். தூக்கிட்டு வந்தோடனே குழந்தை உடனே கிருஷ்ணன் சொன்னானா, என்ன ராதா என்னங்க எங்க கூட்டின்னு போறேன்னு கேட்டாராம். கிருஷ்ணன் ஆத்துக்கு போறேன், உன் அப்பா சொன்னாரேன்னு அவ விளையாடினாளாம். ஏன்னா அவ புரிஞ்சுட்டான், கிருஷ்ணன் வேற ராதை வேற இல்லை இல்லையா. கிருஷ்ணன் மனது ராதைக்கு தெரியும், ராதையின் மனது கிருஷ்ணனுக்கு தெரியும். உடனே கேட்டாலாம், எங்க போற ராதா என்ன தூக்கிட்டுனாலாம். கிருஷ்ணா உங்க ஆத்துக்கு தான் போறேன்னாலாம். என்ன ஆத்துக்கு போறது, இங்க வா, அங்க யமுனா நதி கரையில பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, வா நான் நீ போய் டான்ஸ் ஆடலாம் வான்னு கூப்பிட்டேறான். உடனே நீ குழந்தையாச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ மண்டபத்துக்கு போய் பார்த்துக்கலான்னு. உடனே என்ன பண்ணா மண்டபத்துக்கு போயிட்டாலாம். மண்டபத்துலாம் பெருமாள் 20 வயசு யுவாவாக மாறினான். மாறின உடனே என்னாச்சு, நடனம் ஆடினார்கள். இப்ப பிரம்மதேவன் இறங்கி வருகிறார். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல ராதா கல்யாணம் நடக்கிறது. இதுதான் ராதா கல்யாணம். யாருக்கும் கிடைக்காத காண கிடைக்காத காட்சி பிரம்மதேவனுக்கு கிடைச்சது. அவன் பார்த்தான், இறங்கி ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த இடத்துல சாஸ்திரபூர்வமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் இல்லையா. வாரணமாயிரம் சூழவலம் செய்துன்னு சொல்லி ஆண்டாள் பாடினா இல்லையா. என்னென்னலாம் அவள் பாடினாளோ அதை ராதையும் கிருஷ்ணனுக்கும் பிரம்மா பண்ணி வைத்தார். அதுதான் ராதா கல்யாணம். இன்னைக்கு நீங்க பண்றதெல்லாம் அதுதான். அந்த ராதா கல்யாணம் நடந்தது. 2 பேரும் அங்கே ராசலீலை புரிந்தார்கள். புரிந்த உடனே ராத சமயம் ஆயிடுத்து, கிளம்பு அப்படின்னாலாம். டேய் நீ 20 வயசு யுவாடா நீ நானா. இப்பதான் ஏதோ ஒரு படம் கூட உனக்கு 18 எனக்கு 16 ஏதோ ஒரு படம்லாம் வந்தது. அந்த மாதிரி இப்பதான் வெயிட் பண்ணு, ஆத்துக்கு போலாம்ல அப்படின்னா டக்குன்னு 3 வயசு குழந்தையா மாறினாராம். இப்ப என்ன தூக்கிக்கவா ஆத்துக்கு போலான்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் அவர்கள் நித்தம் ராசலீலை புரிந்தார்கள். இப்போ இந்த சமயத்துல தான் கோபிகைகள் இதை தெரிஞ்சுக்கிறார். கோபிகள் தெரிஞ்சு வச்சு அப்படியே நியூஸ் வெளில பறந்தது, ஏய் கிருஷ்ணனோட எங்கேயோ போயிட்டே இருக்காடா ஆய்வோ அப்படின்னா. அப்பதான் சொன்னாலாம், கிருஷ்ணனை அடையணும்னா விரதம் காத்தியாயனி விரதம் இருங்கோன்னு சொல்லிட்டு அவ காத்தியாயனி விரதம் இருக்கா. அந்த விரதத்தினுடைய பலனாக ஹேமந்தே மாசி என்ன, ஹேமந்த ருத்துவில கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு எப்படி கோலோகத்திலே அவர்கள் நடனமாடினார்களோ ராசலீலை புரிந்தார்களோ அதே மாதிரி ராசலீலையை அந்த கோகுலத்திலே கிருஷ்ணனும் ராதையும் எல்லா கோபிகள், எவ்வளவு கோபிகள், 5 லட்சம் கோபிகள் எங்க கோகுலத்துல. கோகுலம்னா கோகுலம் மட்டும் கிடையாது, அந்த விரஜபூமின்னு பேரு. விரஜபூமினாக்க அந்த இடையர்கள், அந்த ஆட்சியர்களுடைய இடம் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்தனம் 285 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் இருக்கக்கூடிய சின்ன 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 கிராமங்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள். அனைத்து பெண்களும் வந்தார்கள். வயசு எத்தனை, 5லேருந்து 40. இவர்கள் எல்லாரும் யாரு, கோலோகத்து பெண்கள், தேவர்கள், ராமாயண காலத்திலேருந்து காத்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் தான் சொன்னேன், இதை ஞானக்கண்ணால பார்க்கணுமே தவிர ஊனக்கண்ணால பார்க்கக்கூடாது. எப்படி வந்தார்கள்னா, வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் மாதிரி வந்தார்கள். ராசலீலை புரிந்தார்கள். ராசலீலை புரிவா போய் படுத்துட்டுருவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறுநாள் காத்தால எதுவுமே தெரியாத மாதிரி அவ வேலையை பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோதான். காத்தால எழுந்துப்பார்கள், மாடுக்கு பாலை கறப்பா, சாணி தட்டுவா, கறப்பா, பால் கறப்பா, தயிர் கடைவா, எல்லாம் பண்ணுவா. இப்பாடு நடந்துட்டு இருக்கோம். ராத்திரி ஆச்சுன்னா கிருஷ்ணன் சமிக்கை அனுப்புவான், ஒரு மெசேஜ் போகும் எல்லாருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு டெலிபதி எல்லாருடைய மனசுலயும் அனுப்புவானா, எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்னு வானா. வந்தோடனே எல்லாரும் வந்துருவாளா. 5 லட்சம் பேர்களும் ஆடுவார். இப்போ நாராயண பட்டத்ரி ராதையை பத்தி குறிப்பு வரும். அதுக்கப்புறம் பிரம்மவேத புராணத்துக்கு அப்புறம் ஒரு 3 புஸ்தகத்துல தான் கிடைக்கிறது. ஒண்ணு நாராயணியத்துல எழுதுறார். நாராயணியத்துல ராதான்ற பெண்ணை கூட்டிட்டு போய் பெருமாள் நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ராதையனுடைய பேரையை குறிப்பிட்டு சொல்றார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பெண்கள்லாம் தேடிட்டு போறா இந்த ராசலீலை நடுவுலே. அது ஒண்ணு. மாதிரி அஷ்டபதி மொத்தமே ராதை கிருஷ்ணன் கோபிகைகள் தான். அது மாதிரி லீலாசுகர் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதம் சொல்லி ஒன்று எழுதியிருக்கார். இந்த 3 புஸ்தகத்திலையும் ராதையை பத்தி நிறைய குறிப்புகள் கிடைக்கிறது. பிரம்மவைவர்த்த புராணத்துல தான் அதை பத்தி கோலோகத்தை பத்தி இருக்கு. இங்கெல்லாம் ராதையும் கிருஷ்ணனும் புரிந்த லீலைகளை பத்தி இந்த புஸ்தகத்திலாம் இருக்கு. இந்த புஸ்தகம்லாம் கிடைக்கிறது, தமிழ்லையும் கிடைக்கிறது, இங்கிலீஷ்லையும் கிடைக்கிறது, ஆன்லைன்லையும் கிடைக்கிறது, நேரமும் கிடைக்கிறது. வாங்கி படிக்கும்.
ஏன்னா அனுபவம். நம்மளால போய் ராசலீலை புரிய முடியாது. ஆனால் அந்த ராசலீலை எப்படி இருந்ததுன்னு படித்தோன்னாக்க நமக்கு அப்படியே கண்ணெதிர அப்பா உண்மையிலே சொல்கிறேன், பிரமாதமாக இருக்குது. உண்மையிலே உங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களுக்கு பிரணாமங்களை சொல்லணும். இல்லைன்னா நான் இந்த புஸ்தகத்தெல்லாம் பிரித்து அதான் படிச்சிருக்கேன், புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், ஏதோ படிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஒரு ஸ்லோகத்தை எடுப்போம், படிப்போம், ஆஹா அருமையாக சொல்லியிருக்கார், அவ்வளோதான். ஆனால் அந்த தொடர்ந்து படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதுக்கோசரம் ஒரு ப்ரிப்பரேஷன். ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம், இவ்வளோ பேர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் தப்பு தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது. அதுக்கோசரம் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அது ஒரு கோர்வே எடுத்துன்னு வரணும். அதனால் அப்படியே எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு நான் இந்த மாமிகளில் யார் இங்கே அந்த மாமி, உங்களுக்கு தான் பிரணாமங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிரணாமங்கள். அதனால் ஓகே. இப்போது நாராயண பட்டத்திரி தெரியல, நாராயண பட்டத்திரி தெரியுமா எல்லாருக்கும்? நாராயணியம் எழுதினார். பாகவத்தினுடைய சாராம்சம் தான் நாராயணியம். அவருக்கு தன்னுடைய குருக்கிட்டேருந்து அந்த வாத உடம்பை வாங்கிக்கிறார். அவர் பெரிய மகான். யார்? நாராயண பட்டத்திரி. குருவாயூர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? போயிருக்கீங்க இல்லையா? நாராயண பட்டத்திரி எங்கே உட்கார்ந்தா தெரியுமா? கிருஷ்ணனுக்கு நேர ஒரு வாசப்படி இருக்கும். கிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் மாதிரி ஒன்று இருக்கும். கிருஷ்ணன் நேராக சேவிச்சிட முடியாது, அங்கே போய் தான் சேவிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு திண்ணை இருக்கும், இந்த பக்கம் ஒரு சின்ன திண்ணை இருக்கும். பழைய காலத்து மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு திண்ணை இருக்கும், இந்த பக்கம் ஒரு பெரிய திண்ணை இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் காரணம் என்னன்னா, அதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கும். நீங்களோட நாராயண பட்டத்திரி அமர்ந்து நாராயணியம் எழுதிய இடம்னு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய மோடை இருக்கு இல்லையா, அது இவ்வளோ பெரிய மோடை அங்கே இருக்கா? கரெக்டு தானே? அந்த இடத்துல கிருஷ்ணன் நடனமாடி காமித்தார். இவருக்கு என்ன பண்றது, எப்படி எழுதுறது? நாராயணத்தை எழுதிண்டே வந்தார், ராசலீல எழுதணும். இவருக்கு அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டார். எந்த ஜதியில எழுதணும் தெரியாது எனக்கு. எப்படி ராசலீலை ஆடி இருப்பான், எனக்கு ராசலீலை தெரியாது, நான் பார்க்கல. உடனே அந்த மோடையில ஜதி சத்தம் வர்றது, மிருதங்கம் வாசிக்கிறது, நட்டுவாங்க வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, எல்லா சத்தமும் வருது. இவர் எதிர உட்காந்துருக்காரு, எதிர உட்காந்து எழுதுறார். அப்போ உடனே கிருஷ்ணனுடைய கால் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுதான். ராதை மற்றும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை கோபிகளுடைய கால்களும் அவருக்கு தெரிஞ்சுதான். எல்லாரும் நடனம் ஆடினாலாம். அந்த நடனத்துல என்ன ஜதி கிடைச்சதோ அது அப்படியே ஸ்லோகமா எழுதினாரா. கேஷபாஷ திருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கணாகர சபௌரபம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்ச மஞ்சத மணிநூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவ ஹீரா ரூபமீஷ கலயாமஹே அப்படின்னு சொல்லி 10 ஸ்லோகம் எழுதினார். அப்படியே அவர் சேவிக்கிறேன்றார். எப்படி இருந்தான் கிருஷ்ணன்? கிருஷ்ணன் சேவிச்சார். அந்த இடத்துல கிருஷ்ணன் காட்சியை கொடுத்தார். அப்படியே எனக்கு புலகாங்கிதமாக இருக்குது. சம்ஸ்கிருதம் படிங்கோ தயவுசெய்து. எனக்கு எங்கள் அப்பாவை நான் அந்த சமயத்தில் நான் வந்து பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 6ஆம் கிளாஸ் வரல இங்கிலீஷ் மீடியம் வாசித்தேன். 1974 வருஷம் 5வது வருஷம் இங்கிலீஷ் மீடியம். நம்புவீங்களா? டை கட்டிட்டு ஷூ போட்டுலாம் நான் போனேன் நான். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார், எனக்கு எங்கள் அப்பா கல்கத்தாவில் இருந்தார், கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், எழுதினேன். இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் சொல்லுவேன், உனக்கு ஏன்னா ஒன்றா நீ லெட்டரில் எழுதி அனுப்பு, உங்கள் அப்பா கொடுப்பார், அவர் சொன்னால் நான் வாங்கி கொடுக்குறேன்னு. என்னவா பையன் இந்த மாதிரி வந்து 2 ஷூ கேட்குறான், இல்லை ஏதோ யூனிஃபார்ம் கேட்குறான், டை கேட்குறான்னு சொல்லி எழுதினான். எங்கள் அப்பா பதில் எழுந்தார், அவனுக்கு 2 பாதரட்சை அனுப்புறேன்னு சொல்லு, அவனை முதல்ல பாடசாலையில் சேருன்னார். நான் இன்னைக்கு நன்னா தான் இருக்கேன், எந்த குறவும் இல்லை. பாடசாலை தான் வாசித்தேன், நிருசிம்மன் பிரசாதம் சாப்பிட்டேன், சிரோமணி வாசித்தேன், சம்ஸ்கிருதம் வாசித்தேன், கூடவே இங்கிலீஷும் வாசித்தேன், டைப்ரைட்டிங் வாசித்தேன், எல்லாமே பண்ணேன். நான் எந்த குறவும் இல்லை. எங்கள் அப்பா ஆசீர்வாதத்தில், எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தில் நன்னா தான் இருக்கேன். என் ஆச்சாரனுடைய ஆசீர்வாதத்தில் நன்னா தான் இருக்கேன், குறவே இல்லை. சம்ஸ்கிருதம் படிங்கோ, நம்ம தர்மம், வேதம் படிங்கோ, நம்ம தர்மம் படிக்கணும். அதெல்லாம் இப்போது ராசலீலையை எழுதி முடிச்சார் அவர். நம்ம இங்கே வருவோம், திருப்பி ராசலீலைக்கு வருவோம். அடுத்து பெருமாள் இப்படியாக பெருமாளை அவர் வந்து நடனம் ஆடுறார். மாலைகள் இங்கேயும் அங்கேயும் அசைகிறது, கஸ்தூரி வாசனை எல்லா இடத்துக்கும் பரவுறது. பெருமாளுடைய குழற்கற்றை அப்படியே ஆடுறது, கேஷபாஷ திருத்த அப்படியே ஆடுறார். பிஞ்சிகா வலித்த அந்த இது மயில் பீலி எல்லாத்தையும் வச்சுருக்கார். மகர குண்டங்கள்லாம் ஆடுறதான் பெருமாளுக்கு. இப்படியாக பெருமாள் ராசலீலையை புரிந்தார். சரி, ராசலீலை புரியும் போது ராதையும் கிருஷ்ணனும் நடுவிலே நின்று ஆடினார்கள். அப்போ மற்ற கோபிகள்லாம் என்னன்னு கேட்டார். உடனே இன்னொருத்தர் எழுதினார்,
அங்கணா மங்கணா மந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கணா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியக சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனஹா. லீலா சுகர் எழுதுறார் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்தில் எப்படி ஆடினார் கிருஷ்ணன், எப்படி ஆடினார். ஒரு இடத்துல தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவம். நாம் என்ன பண்ணுவோம், ஸ்ரீரங்கம் போவோம். ஸ்ரீரங்கம் போய் பெருமா ரங்கநாதன் சன்னதி சூப்பர்ன்ட்டு வருவோம். தாயார் சன்னதி பிரமாதமாக சுவிச்சணும். சுவாமி தன்வந்திரி சன்னதியை சேவிச்சார். நான் 4 தடவையா போனேன், இந்த தடவை போக முடியலன்னு விட்டுருவோம். நாம் அதாவது ஏதோ ஒரு சன்னதி, அங்கே பரவாசுதேவன் சன்னதி இருக்குது, நிறைய சன்னதிகள் இருக்குது. அதை தவிர அங்கே 10 சன்னதி இருக்குது உள்ள. பெருமாள் ரங்கநாதன் தாயார் சன்னதி. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சமயம் ஒரு சன்னதி கவர் பண்ணிட்டே போவோம். என்ன பண்ணார், நாராயண பட்டத்திரி ஒன்று எழுதினார். இவர் ஜெயதேவர் வந்து கொஞ்சம் எழுதினார். மீதிலாம் லீலாசுக்கர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். லீலாசுக்கர் எழுதுறார் எப்படி நடனம் ஆடினார்னா, அங்கனா மங்கனா மங்கனே மாதவம். ஒரு பெண் ஒரு கிருஷ்ணன், ஒரு பெண் ஒரு கிருஷ்ணன், ஒரு பெண் ஒரு கிருஷ்ணன். அப்போ எத்தனை பேர் ஆனா இப்போ கணக்கு கரெக்டாக சொல்லணும். எவ்வளோ கோபிகைகள்? 5 லட்சம் கோபிகைகள். 5 லட்சம் கிருஷ்ணன் ப்ளஸ் ராதை 5,01,000. அப்போ கிருஷ்ணன் 5,01,000. அப்போ எவ்வளோ ஆச்சு? 10,02,000 பேர் ஆடுறா. எங்கே ஆடுறா? யமுனை கரையிலே, அந்த காடிலே, பிருந்தாவனத்திலே, அதாவது ஆயர்பாடியிலே ஆடுகிறார்கள். எப்படி ஆடுகிறார்கள்? கேஷபா, அந்த திருப்பி அங்கே போகிறோம். கேஷபாஷதிருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஆடுறான். பெருமாள் புல்லாங்கல் வாசிக்கிற நடுவில் ராதை எல்லாரும் சுற்றி சுற்றி ஆடுறான். அப்புறம் ஆடும்பொழுது இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாராம், ஆடிண்டே இருந்தார். ஆடிண்டே என்னாச்சுன்னா திடீர்னு கிருஷ்ணனையும் காணும் ராதையும் காணும், கிருஷ்ணனையும் காணும் ராதையும் காணும். எவ்வளோலாம் சுற்றி சுற்றி வந்தா. பக்கத்தில் தான் கிருஷ்ணன் இருக்கானேண்ணா. இல்லை ராதையை காணும். நாமெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே விரஜால அவன் ஒரு தடவை பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால் பார்த்தாலாம் சம்திங் ஸ்பெஷல் யா, நமக்கு கிடைக்கல. இந்த கிருஷ்ணன் பக்கத்தில் கிருஷ்ணன் ஏமாத்துறான், அந்த கிருஷ்ணன் கூட்டியும் போயிட்டான் ராதையை, போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கிளம்பினாலாம். கிருஷ்ணன் எல்லாம் காணாமல் போயிட்டான். 5 லட்சம் கிருஷ்ணனும் காணும். இப்போ 5 லட்சம் கோபிகள் என்ன பண்ணாலும் பார்த்தாலாம், எங்கடா கிருஷ்ணன் போனான்னா ராதையை ஆசின்னு கிருஷ்ணன் கிளம்பி ஓடியே போயிட்டான். எங்கே போனான்னா என்ன பார்த்தோம், முதல்ல விரஜாவை கூட்டின்னு போய் காலில் அலங்காரம் பண்ணி, தலையை பின்னி, பூ வச்சு, அவளுக்கு நகையெல்லாம் சூட்டி எல்லாத்தையும் பண்ணா இல்லையா. ராதையை கூட்டி, அந்த அனுபவம் இவா நினச்சா, நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். இப்போ ராதையை மட்டும் கூட்டின்னு போயிட்டான், வாங்க போகலான்னு சொல்லி திருத்தின்னு போனாலும். திருத்தின்ண்டே போனான்னு ஆச்சுன்னா அங்கே பூ இருக்கா, ஒரு இடத்துல செண்பக பூ இருக்கா, ஒரு இடத்துல மாம்பூனே சுற்றி பார்த்தாலாம். என்னது இது, செண்பக பூ இந்த இடத்துல இருக்கே அப்படின்னா வேறு ஏதோ நடந்திருக்குது அப்படின்னாலும். அப்புறம் பார்த்தா அடுத்து கொஞ்சம் தூரம் போனால் மாம்பூ இருக்கு. கடைசியில் பார்த்தா ராதையே அங்கே உட்காந்துருக்கான். ஒரு இடத்துல ராதையே உட்காந்துருக்கு. என்ன ராதே, கிருஷ்ணன் உன்னை கூட்டின்னு போனான்னு பார்த்தாக்க நீங்கள் உட்காந்துருக்க, கிருஷ்ணன் எங்கே என்னாலாம். ஐயோ அதை ஏன் கேட்குறேன், உங்களெல்லாம் ஏமாற்றி என்ன கூட்டின்னு போனான், என்னை ஏமாற்றி இங்கே உட்கார வச்சுட்டு ஓடியே போயிட்டான் அவன். இதை சொல்லும்போது சொல்லுவா சாத்விக கர்வம்னுவா. அந்த கர்வம் வரக்கூடாது. எம்பெருமான்கிட்ட போகும்போது அந்த டியூப்லைட்டில் ஃபுல்லாக பேரை எழுதுவா, வெளிச்சம் கூட வராதபடிக்கு. இந்த டியூப்லைட் போட்டதுக்கே அங்கே என்ன ஆச்சா சொன்ன இல்லையா, ஆடி கோபிகள்லாம் ஆடிண்டே இருந்தாளா. மகாலட்சுமிக்கு இது கிடைக்கலையேன்னாலாம். மகாலட்சுமிக்கு இது கிடைச்சிருக்குமோ, பெருமாள் மகாலட்சுமியோட கூட ஆடினதில்லை, நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா இது சாத்விக கர்வம். முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணன் காணாமல் போயிட்டான். ராதை என்ன பண்ணாளா, போயிட்டே இருந்துச்சு. ராதை என்ன வச்சாலா, போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணானா, கிருஷ்ணா இப்போ என்னாச்சு, 5 லட்சம் பேர் கிடைக்காது, அவளுக்கு கிடைச்சிருக்குது. அவள் பார்த்தாளா, கிருஷ்ணா அந்த பூ பாரு ரொம்ப அழகா இருக்குது, எனக்கு எடுத்து சூட்டி விடுறியா அப்படின்னாலாம். உடனே தூக்கினானா, அவனால் எட்ட முடியலையா. உடனே ராதையை தூக்கினானா. ராதையை தூக்கி, ராதே நான் உன்னை தூக்குறேன், தூக்கினானா ராதைய. கிருஷ்ணா உயரம் 10ஆவதுனாலாம் தூக்கி தோளில் வச்சுட்டானா. இப்போ ஏற்றதானா, இல்லை இன்னும் கொஞ்சம்னு சொல்லி கடைசியில் செண்பக பூவை பறிச்சானா, அவள் தள்ள சூடினானா. இதுதான் அந்த கீழே விழுந்த பூ, மீதி பூ. அடுத்து கொஞ்சம் தூரம் போனா மாம்பூ எடுத்து சொல்லி வச்சுட்டானா.
அதுக்கப்புறம் போனால் ராதையே உட்காந்துருந்தா. என்ன ராதே ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்களாம் என்ன நினச்சிங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு நினச்சேன். கிருஷ்ணன் காணாம ஓடியே போயிட்டான். ராதாபிதாயாம் தாவத் அஜாத கர்வாம் அதிப்பிரியாம் கோபவதும் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சகஸ்வைர விஹாரகாரி. இது அப்படியே பாடுறாரு. இதே பட்டத்ரி கேட்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பட்டத்ரி எழுதினார் இல்லையா, பட்டத்ரி கேட்கிறாரா, ஏப்பா கிருஷ்ணா நீ இந்த மாதிரி நடனம் ஆடினேன்னா ஆமான்னு தலையாட்டுவாராம். அவர் தலையை ஆட்டினாம், கிருஷ்ணன் தலையை ஆட்டினா மட்டும்தான் அடுத்த ஸ்லோகம் எழுதுவாராம். ராசலீல அப்படிதான் எழுதினார் நிறைய. இப்ப கேட்கிறாராம், ஏன்பா கிருஷ்ணா நீ இந்த வேலை செஞ்சியாமே, ராதாபிதாயாம் தாவத் அஜாத கர்வாம் அதிப்பிரியாம் கோபவதும் முராரே பவான் உபாதாய கதோ விதூரம் தயா சகஸ்வைர விஹாரகாரி. நீ அவளோட விஹாரம் பண்ணணும், விளையாடணும்னு சொல்லிட்டு ராதைங்கிறவள் மட்டும் கூட்டிட்டு ரொம்ப தூரம் போனையாமே நீனாராம். உண்மையா அப்படியே கிருஷ்ணனை பார்த்து கேட்டாராம். எதிரியே சொன்னது. கிருஷ்ணன் சொன்னாராம், ஆமா நான் கூட்டின்னு போனேன் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டி பண்ணாராம். அப்போ ராதை வந்தாள். இந்த மாதிரி அடுத்ததாக முடிய போற தருணம் முடிச்சு விடுறேன் சீக்கிரம், என்ன கோச்சிக்காதீங்க. அப்போ என்னாச்சாம், இவாள்லாம் வருத்தத்தோட உட்காண்டிருக்கா. யாரு? ராதை கூட 5 லட்சம் கோபிகள், 5,00,001 பேரும் வருத்தத்தோட கிருஷ்ணன் ஏமாத்திட்டு ஓடிட்டாண்டி இப்படின்னு சொல்லி வருத்தத்துல சரி என்ன பண்ணலான்னாராம். சரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணானாலாம். கடைசியில் கிருஷ்ணன் தாசாமாபிரவுச்சௌரிஹி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பரதர சக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா. எப்பொழுது மன்மதனுக்கே மன்மதனாக, மன்மதன் தான் அப்பா மன்மதன் மாதிரி இருக்கான் பாடுவான். இப்பெல்லாம் மன்மதன்னா யாரும் தெரியாது அவளுக்கு. மன்மதன் தான் சிறந்த அழகன். மன்மதனே ஒரு ஜட்ஜா இருந்துட்டு வந்து யார் அழகன் சொல்லணும் அப்படின்னாக்கா பெருமாளை தான் எடுப்பான். ஆனால் மன்மதனுக்கே சாக்ஷான் மன்மத மன்மதா. அவ்வளோ அழகோட கிருஷ்ணன் அங்க ஆவிர் பவித்தானாம். எங்க அந்த 5,00,001 கோபிகள் அழுதுட்டு இருந்தா இல்லையா, வருத்தப்பட்டா இல்லையா, அந்த இடத்துல வந்தாராம். தாசாம் ஆவிரவு சௌரிஹி. சௌரிஹி சௌரியன் அழகான முடியை உடையவன், அழகான தலை குழக்கற்றையை உடையவன் பெருமாள். சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரத்தில் எழுதிருக்கார், போய் சேவிச்சுட்டு வாங்குவோம். ஸ்வயமான் ஸ்மயமான புன்சிரிப்போட வந்தானார். கள்ளச்சிரிப்பு அந்த புன்சிரிப்போட வந்து நின்னானாம். முகாம்புஜா அம்புஜமான், அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா பத்மம் தாமரை போன்ற முகம், அதிலே ஒரு புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்போட அவன் அங்கே பீதாம்பரதரஹா வஸ்திரத்தை என்ன மஞ்சள் ஆடை, அவன் எப்போதுமே பீதாம்பரத்தை தான் தரிச்சுட்டு இருப்பான். அந்த மஞ்சள் ஆடையை தரித்துண்டு ஸ்ரக்வி மாலையை போட்டுண்டு, எப்பொழுதுமே மாலையை போட்டுன்னு தான் இருப்பானான் கிருஷ்ணன். அதுக்கு வைஜெயந்தின்னு பேரு. வனமாலை அதுக்கு அது வனமாலைன்னா காட்டுப்பூக்களாலே ஆனது. நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாளாம், காட்டுப்பூவெல்லாம் கிருஷ்ணனுக்கு மாலை பிடிக்கும்டா. எல்லாம் கிருஷ்ணனுக்கு அவள்லாம் ஃப்ரெண்டு தான். அவள்லாம் பெருமாள்லாம் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா எல்லாரும் அந்த பூக்களை வந்து பறித்து கிருஷ்ணனுக்கு மட்டும் மாலையை போட்டு அனுப்புவாளாம். என்னன்னா அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுதான் வைஜெயந்தி மாலைன்னு. அதுவே வைஜெயந்தி மாலையோட விசேஷமாக இருக்கக்கூடியதுன்னாலும் இப்படி. ஆனாலும் இப்போ திரும்பி எல்லாரும் நடனம் ஆடுறாங்க. இப்போ திருப்பி 5,00,001 பேரும் திரும்பி நடனம் ஆடுறார். இதை நாராயண பட்டத்ரி சொல்றார். எப்படி? தவ விலோகனா கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷணா அமிர்ததாரயா கிருஷ்ணா சங்குலா இவ சிதமிதாம் தது கிருஷ்ணா त्वत्परोगताः. இதில் கிருஷ்ணா நான் தான் சேர்த்துட்டேன், அந்த ஸ்லோகத்தில் கிடையாது. தவவிலோகனா கோபிகா ஜனாஹ பிரமத சங்குலா பங்கஜேக்ஷணா அமிர்ததாரயா சங்குலா இவ ஸ்மிததாம் தது त्वत्परोगताः. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் திரும்பி வந்துதான். ஆடினாளா கிருஷ்ணன் கிட்ட? ஆடினியா கிருஷ்ணா? ஆமாம்பா நான் ஆடினேன் உடனே சொன்னாரான் கிருஷ்ணன். எப்படியாக எழுதினார்? கிருஷ்ணனும் ராதே சமாதானம் பண்ணான். மனசில் என்னாச்சு? இப்போ கிருஷ்ணன் வந்து ராதையை சமாதானம் படுத்துறான். விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, சமாதானம் பண்ணா ராதை சமாதானமே ஆகலையா. உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு ஜுரம் வந்துருத்தான். இப்போ என்னாச்சு? கிருஷ்ணனுக்கு ஜுரம் வந்தது. ராமனுக்கு ஜுரம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? ராமாயணத்தில் ராமனுக்கு ஜுரம் வந்தது. ஏன்னா விபீஷண பட்டாபிஷேகத்தை பண்ணானா. ஐயோ நம்மளா சகதேவ பிரபன்னாய தவாஸ்மின் யாசிதே அபயம் சர்வபூதேபியோ ததாமேதோ. யார் வந்து என்ன சரணாகதி பண்ணாலும் நான் அபயம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். இப்போ ராவணனே வந்து என்ன சரணாகதி பண்ணான்னா நான் என்ன பண்ணுவேன்? அவனை கொல்ல முடியாது. நான் சரணாகதி பண்ணி அவனை வந்து ஏற்றுட்டே ஆகணும்.
என்ன பண்ணுறது? விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி நீ தான் லங்கை ராஜான்ட்டுனே. அப்போ லக்ஷ்மணன் கேட்டான், என்ன பண்ணுவேன்னு கேட்டானே. அதெல்லாம் கவலையப்படாத, ராவணன் என்ன சரணாதி பண்ணான்னா நான் விபீஷனுக்கு முடிச்சு விட்டுட்டேன், அவனை ராஜாவாக்கிடுந்தாங்க. அப்போ ராவணன் என்ன பண்ணுறதுனா, ஒன்றும் இல்லை, பரதனை கூப்பிடுவேன், பரதா இந்த ராஜ்யத்தை ராவணன் கிட்ட கொடுன்னு சொல்லிடுவேன் நான், அயோத்தியை அப்படி சொல்லி அவனையும் ராஜாவாக்கிடுவேன், இவனையும் ராஜாவாக்கிடுவேன், கவலைப்படாதுன்னு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சா, ராவணவதம் முடிஞ்ச உடனே விபீஷண பட்டாபிஷேகம் ஆன உடனே வால்மீகி எழுதுறார், விஜ்வர பிரமோதக அப்படின்னாராம். அங்கே ஜுரம் வந்தது இல்லையா, ராமனுக்கு ஜுரம் வந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஜுரம் வந்துட்டான். அங்கே விபீஷண பட்டாபிஷேகம் காரணம். இங்கே அப்படி இல்லையா, இங்கே ராதையினுடைய கோபமே அவருக்கு வந்து ஜுரமாக போயிட்டான். ராதை இப்போ திரும்பி நிற்கிறா, ராசலியிலே பண்ணி ஆகணும். ராதையா நான் வரமாட்டேன், நீ போ, மாட்டேன் போ, குழந்தை சொல்லணும் இல்லையா, அது மாதிரி திரும்பி உட்காந்துட்டாலாம். எப்படி போனாலும் திரும்பி உட்காந்து, வா நான் அவனுக்கு காலில் பஞ்சரசத்தை பூசி விடுறேன், பார் அழகான சதங்க வாங்கிட்டு பார்த்தியா, அவனுக்கு தங்கத்திலேயே வாங்கிட்டுருக்கேன் நான், அதெல்லாம் வேணாம் எனக்கு, ஓடி போனல நீயே வச்சுக்கோ, நீ யாரோட போய் விளையாடனையோ நீ அவளோடய வச்சுக்கோனால, இந்த பார் உனக்கு வந்து மாணிக்க பதக்கம் வாங்கிட்டுருக்கா, எனக்கு வேண்டாம், பார் அழகானது எங்கேயுமே இல்லை, தேடி தேடி நான் வாங்கி வந்திருக்கேன் நான், வேண்டாம் அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் சொல்லி கோச்சின்னு போனாலா. கடைசியா கிருஷ்ணன் சொன்னாராம், ராதை எனக்கு ஜுரம் தலைக்கு மேல போயிடுத்து, அதுக்கு மருந்து என்ன தெரியுமா, என்னவா இருக்கலாம் சொல்லுங்க, அஷ்டபதி தெரிஞ்சவா சொல்லுங்க. ராதையோட காலை தூக்கி தன் தள்ள வச்சுட்டாராம் கிருஷ்ணன். இதை ஜெயதேவர் அஷ்டபதியில சொல்றாரு. நடக்குமா? இப்ப ராதை வேற கிருஷ்ணன் வேற இருந்தா நடக்குமா? நடக்காது. சொல்றாராம் அவர், ஸ்தல கமல கஞ்சனம் மம ஹிருதய ரஞ்சனம் கரவாணி சரணத்வயம் சரசலசதலகலம் சாகரம் அப்படி சொன்னா என்ன பண்ணா, எல்லாத்தையும் பூசினாராம். என்ன பண்றார், ராதே கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்றார். கடைசியில சமாதானமே ஆகலை. சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் மாலை எல்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார், காலில் செம்பரதன், கையில மருதாணி பூசினார், எல்லாத்தையும் பண்ணார், ஒத்துக்கவே இல்லை. கட்டி பிடிச்சார், நெத்தியில பொட்டை வச்சார், கஸ்தூரி திலகத்தை வச்சார். பார் என்னுடைய கஸ்தூரி திலகத்தையே உனக்கு வைக்கிறேன்னு சொல்லிலாம் சமாதானம் பண்ண பார்த்தா ராதை சமாதானமே ஆகலை. அவர் சொன்னார், எனக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு ராதை, எனக்கு மருந்து வேணும். என்ன தெரியுமா மருந்து? கடைசியா இதுக்கு மேலே உன் காலை தூக்கி என் தள்ள வையினார். அதை எழுதுறார் யாரு, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம் ஜலத்தை மெய்தாருணோ மதன கதனாருணோ ஹரது ததுபாகிதம் கிகாரம். ஜெயதேவர் எழுதிட்டார். எழுதினா ஜெயதேவர், ஐயோ கிருஷ்ணன் தள்ள ராதை காலை தூக்கி வைக்கிறதா அப்படின்னார். புஸ்தகத்தை மூடினார், வச்சார், அந்த பேப்பரை மட்டும் எடுத்தார், கிழிச்சார், தூக்கி போட்டார், போயிட்டார் கிளம்பி. ஆம்பியாகிட்ட சொன்னார், வரி ஆத்தூர்லும் போயிட்டு வரேன், ஒரே மனக்கலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். யாரு? ஜெயதேவர், அஷ்டபதி எழுதினவர். கிளம்பி போனார். கொஞ்ச நேரத்தில் கடகடகடன்னு வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார், கடகடகடன்னு புஸ்தகத்தை தேடினார், சுற்றி முற்றி பார்த்தார். பார்த்தோன்னே பார்த்தா கிழிச்சு போட்டுருந்தது ஓலை. ஓ கிழிச்சு போட்டுனா அப்படின்னா திரும்பி உட்காண்டார். அடுத்த ஓலை எடுத்தார். இதே பாசுரத்தை திருப்பி எழுதுறார். இதே பாசுரத்தை திருப்பி எழுதி, ராதையே எனக்கு ஜுரம் அதிகமாகிடுத்து, இந்த ஜுரத்துக்கு மருந்து என்ன தெரியுமா, உன் காலத்துக்கு என் தள்ளவை அப்படி சொல்லி எழுதிட்டு புஸ்தகம் முன்னாடி திருப்பி கிளம்பி போயிட்டார். இது ஆம்படியா பார்த்துட்டே இருந்தார். இவர் என்ன பித்து பிடிச்சி போச்சான்னா, இவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர்னா. கொஞ்ச நேரம் ஆச்சு, திருப்பி வந்தார் ஜெயதேவர். வந்துட்டு என்ன பண்ணார், நேராக ரூம்குள்ளே போனார். ரூம்குள்ளே போய் என்ன பண்ணார், சுற்றி முற்றி பார்த்தார். சரி எழுதலான்னு போய் உட்காண்டார். பிரித்து எடுக்கிறார், எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பார்த்தா அந்த கீழ்ச்சி போட்டது திருப்பி ஸ்லோகம் எழுதிச்சு. உடனே ஆம்படியா கூப்பிட்டா, அடியே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன யாருன்னா வந்தாளாண்ணா? நீங்க தானே வந்தீங்க. நான் எங்கடி வந்தேன், நான் போய் ரொம்ப நேரம் ஆறுதுறேன். இல்லையே, நீங்க தானே அறக்க பறக்க பறக்க ஓடி வந்தீங்க, எதையோ தேடினீங்க, அது ஏதோ கீழ்ச்சி போட்டுருந்தீங்க, அதை தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க. திருப்பி குப்பை தொட்டிலே போட்டு உட்காந்தீங்க, ஒரு நறுக்கோலை எடுத்தீங்க, கட 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 எழுதினீங்க, வச்சுட்டு எழுந்து போயிட்டீங்களேண்ணா. ஐயோ நான் விட்டுட்டனே, உனக்கு கிருஷ்ணனுடைய தர்சனம் கிடைச்சதே, எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஓன்னு அழுதாராம் ஜெயதேவன். காரணம் என்ன? இதுல என்ன தெரியுது, ராதைய உன் காலத்துக்கு என் தள்ளவைன்னு கிருஷ்ணனே ஒத்துண்டான். அதை வந்து ஜெயதேவருக்கு ஞானமாக கொடுத்து எழுத சொன்னார், எழுதினார். இது நடக்குமா அப்படின்னா, அதாவது கல்யாணத்தில் சப்தபதி பண்றோம் இல்லையா, சப்தபதியில் என்ன பண்ணுவா, விரலை பிடிச்சு, அவ்வளவுதான் விரலை பிடிக்கலாம், பத்தினியுடைய காலை பிடிக்கலாம்,
அதுக்கப்புறம் பத்தினியோட காலை எப்பயும் முடிக்கக்கூடாது, எப்பயுமே புருஷன் முடிக்கக்கூடாது. இது வந்து சாஸ்திரம். ஆனால் இந்த இடத்துல தலையை காலை தூக்கி தள்ள வேண்டான் கிருஷ்ணன். இது தர்ம விரோதமாச்சே அப்படின்னாலாம். இல்லை, நீங்கள் தான் வந்து, நான் வரவே இல்லையே, நான் இப்போ தானே வரேன்னா. இல்லை, நீங்கள் தான் வந்தீங்கோ, எல்லாம் அறக்க பறக்க பார்த்தீங்கன்னா ஆம்டாசனே புரிஞ்சுட்டாரா. அடடா, கிருஷ்ணனே வந்து இதை ஒப்புத்துட்டான். உனக்கு கிடைச்ச, அவர் கேட்டாரா, அவர் உனக்கு கிடைச்ச கிருஷ்ண தரிசனம் எனக்கு கடல, உருக பாடுறேன், எழுதிட்டே இருக்கேன், உனக்கு கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்துட்டானே, எனக்கு கொடுக்கலையே. ஆனால் ஒரு சந்தோஷம், என் வேஷத்தில் வந்தான் கிருஷ்ணன் சொல்லிட்டு மேலே ஜெயதேவர் அஷ்டபதியை முடிக்கிறார். இப்படியாக முடிஞ்சது. முடிஞ்சு ஜெயதேவர் அஷ்டபதியை எழுதுறார். கம்சவதத்துக்கு கிருஷ்ணன் போகும்பொழுது ராதை வந்து கிருஷ்ணனை கடைசியாக பார்க்குறா. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிளம்பி போயிடுறார். கிளம்பி போயிட்டு கிருஷ்ணன் திரும்பி கோகுலத்துக்கு வரல. ஆனால் என்ன சொன்னார், அங்கே கிருஷ்ணவதம் முடிஞ்ச உடனே அந்த அக்ரூர உத்தவர்கிட்டையோ சொல்லி, ராதை கிட்ட சொல்லுங்க, நான் வந்து எனக்கு உபநயனம் ஆகும், அன்னைக்கு நான் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன், ராதையை நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லுங்கன்னார். ஆனால் கிருஷ்ணன் வரல. அப்போ ராதை புலம்புறாள், கிருஷ்ணன் வரேன்னு சொல்லியிருந்தானே, அவன் பொய் சொல்ல மாட்டானேன்றான். புலம்புறா, எதிர்பார்த்து உட்காண்டிருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கா. சாயங்காலம் ஆச்சு, உபநயனம்லாம் ஆயிட்டு இருக்குமே, எல்லாம் ஆயிட்டு இருக்குமே, ஏன் வரல இன்னும் அப்படின்னு சொல்லி உட்காண்டிருக்கா. கடைசியில் ராத்திரி சாப்பாடும் ஆயிடுத்து, போய் படுத்துட்டாச்சு. படுத்துட்ட உடனே கனவுல கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணன் வந்து ராதையை சமாதானம் பண்ணுறான். சமாதானம் பண்ணி ராசலீலையே புரிகிறான். அது ராதைக்கு மாத்திரம் பண்ணலையா, அந்த 5 லட்சம் கோபிகளுக்கும் கனவுலே வந்து அவர்களோட ராசலீலையே பண்ணுறானோ. இது மட்டும் பண்ணலையா. அப்போ ராதை கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், ராதே, நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் இனிமே. காரணம் என்ன தெரியுமா, உனக்கு சாபம் என்ன சொல்லிருக்குது, 100 வருஷ காலம் நீ நானும் பிரிஞ்சு இருக்கணும்னு சாபம் இருக்கு இல்லையா. அதனால் நான் இன்னும் 100 வருஷம் நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், நீயும் என்னை சந்திக்க முடியாது, நானும் உன்னை சந்திக்க முடியாது, ஏன்னா அந்த விரதம் அந்த சாபம் பலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதைக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாராம். விஷயத்தை அந்த கனவுலேயே சொல்லிடுறாரு. அப்புறம் யசோதை கிட்ட கனவுலேயே போகிறாராம். யசோதையுடைய மடியில் குழந்தையா படுத்துட்டு பால் சாப்பிட்டு அம்மாவுக்கு ஆறுதலாக 4 வார்த்தையை சொல்லிட்டு, இதெல்லாம் எங்கே நடக்கிறது, கனவுல நடக்கிறது. கனவுல சொல்லிட்டு பெருமாள் போயிடுறாராம். அதுக்கப்புறம் பெருமாள் கோகுலத்துக்கு வரல. ஆனால் பின்னாடி ருக்மிணி கல்யாணத்தும் பொழுது யசோதையும் நந்தகோபுரம் வரா. எங்கே வரா, கல்யாணத்துக்கு வராவா. கல்யாணத்துக்கு வரும்போது அப்போ யசோதை கிட்ட சொல்லி அனுப்புகிறாளாம், ராதை எனக்கோசரம் காத்துன்னு இருக்கா, நீ போய் அவளுக்கு அவகிட்ட ஏதோ கேட்குறாரு, என்ன ராதை கிட்ட போய் கேளு. கிருஷ்ணன் கிட்ட கேட்குறா, யாரு, யசோதை, கிருஷ்ணா எனக்கு எதனா சொல்லேன்றா, நீ போய் ராதை கிட்ட போய் கேளுன்னு அனுப்புறா. அப்போ ராதை கிட்ட போய் அவள் சந்திக்கிறா. அப்போ ராதை ஒரு தடவை வரா. அதுக்கப்புறம் ராதை எந்த கதையிலுமே கிடையாது. 100 வருஷ காலம் கிருஷ்ணனுக்கோசரம் அவள் தவம் இருக்கிறாள். அவள் எங்கே, கோகுலத்திலேயே இருக்காள் அவள். கிருஷ்ணன் கோகுலத்துக்கு வரல. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், கடைசியாக அப்புறம் மீட் பண்ணுறா, அவள் வந்து கிளம்பிடுறான், ராதை கிளம்பிடுறா. கிருஷ்ணன் கிளம்பணும் அடுத்தது. அதுக்கு முன்னாடி ராதை, எப்போ முதல்ல ராதை வந்தாள், அப்புறம் கிருஷ்ணன் வந்தார் இல்லையா பூலோகத்துக்கு. அதே மாதிரி ராதை முதல்ல கிளம்பிடுறா, அப்போ கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்து சந்தித்து, ராதை 100 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அப்போ வரார். 2 பேரும் சந்திக்கிறார். சொல்கிறார், நமக்கு நாளாயிடுத்து, நாம் வந்தாச்சு, திருப்பி நாமெல்லாம் கோலோகம் போனோம், நாம் கோலோகத்தில் பார்க்கலாம், ராதை நீ கிளம்பி போய் வா அப்படின்றா. அப்போ அவன் சொன்னாலாம், நான் போய் எல்லாத்தையும் தயாராக வைக்கிறேன், கிருஷ்ணா நீ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போனாலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிளம்பி போனார். இப்போ ஒரு பக்தர் சொல்கிறார், விருந்தாவனேஸ்வரி ராதா கிருஷ்ணோ விருந்தாவனேஸ்வரः ஜீவனே நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணோ கதிர்மம. இந்த விருந்தாவனேஸ்வரி இந்த கோபகுலத்துக்கே, அந்த கோகுலத்துக்கே ஈஸ்வரி யாருன்னா ராதா. கிருஷ்ணன் விருந்தாவனேஸ்வரன், கோகுலத்தின் ஈஸ்வரன். இவர்கள் 2 பேரும் என்னுடைய மனசில் எப்பொழுதும் இருக்க வேணும்னு சொல்லி ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை நாம் செய்வோம். யம் யம் காமயதே காமம் தம் தமாப்னோதி சாதகः ராதா கிருபா கடாட்சேன பக்தி ஸ்யாத் பிரேமலக்ஷணா. எந்தெந்த ஆசையெல்லாம் நம்ம மனசில் வச்சுண்டு அதை நாம் அதுக்கான முயற்சிகளை நாம் எடுக்கிறோமோ அது எல்லாமே ராதை மற்றும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே, நம்முடைய பக்தியின் மூலமாக, நம்முடைய பிரேமையின் மூலமாக அதெல்லாம் கிடைக்க வேண்டியதுன்னு பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா கோகுலம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாராம். நீ கவலைப்படாதே,
ராதை இருக்கிற இடம் எப்பொழுதுமே பாவனமாக இருக்கும். ராதையுடைய நாமங்கள் எங்க சொல்லப்படுகிறதோ அந்த இடம் புண்ணியம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட வார்த்தையை சொல்றாராம். அந்த பிரஜபூமிக்கே ஏற்றம் என்ன தெரியுமா? கிருஷ்ணா, நீ அவதாரம் பண்ணத்தினால மட்டும் கிடையாது, ராதை அங்கே வந்து அவதாரம் பண்ணத்தினாலே பிரஜபூமி சிறந்த க்ஷேத்திரமாக சிறந்த இடமாக அமைகிறதுன்னு சொல்லி ராதையினுடைய பெருமையை போய் மகர்ஷி வந்து போய் சொல்றாராம் கிருஷ்ணன் கிட்ட. இப்படியாக ராதையினுடைய பெருமை. இந்த ராதா கல்யாணம் பிரம்மாவே நேரடியாக வந்து செய்து வச்ச கல்யாணம். அந்த கல்யாணத்தை நீங்கள் எல்லாரும் அனுபவித்தீர்கள். வருஷா வருஷம் அந்த கல்யாணம் மூலமாக எம்பெருமான் ராதாகிருஷ்ணன் அனைவருக்கும் அனுகிரகத்தை வழங்கட்டும். இந்த கதையை கேட்டதன் மூலமாக, ராதையினுடைய கதையை கேட்டதன் மூலமாக, கிருஷ்ணனுடைய சரிதத்தை நினைத்ததன் மூலமாக எம்பெருமான் கிருஷ்ணன் அனைவருக்கும் சர்வவித மங்களங்களையும் எம் காமயத்தைன்ற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன மனசில் இருக்கோ அது எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மாவும் ராதையும் உங்களுடைய இதை நிறைவேற்றணும். அதே மாதிரி இந்த பிராமண சங்கம் பதே இவர்கள் என்னென்ன உத்தேசத்தில் வந்து மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் ஆரம்பித்து மேலே சாரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிக்கிறாரோ எல்லாரும் எல்லாம் வளர்ந்து எல்லாவித உதவிகளும் அவர்களுக்கு கிடைச்சி பதே அபிவர்தனாம்னு பிரார்த்திச்சு மங்களம் யதுநாதாய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம். எல்லாருக்கும் மங்களாசாசனம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गो ब्राह्मणे दर्शनोऽनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ तच्छयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं षण्णो हस्तद्विपदे संचजष्पदे. ओम शांति शांति शांति. मंगलानि भवन्तु.